வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நால்வர் துதி பாட சாந்தா அம்மா அவர்களே அன்போடு வரவேற்கின்றேன். சாந்தாம்மா, சிவத்திரு சாந்தா அம்மா அவர்களே நால்வர் துதி பாட அன்போடு வரவேற்கின்றேன். வேற எந்த அடியாரும் பாடலாமா? அடியார்கள் வேற யாராவது? உஷாமா, நீங்களே பாடிருங்க. சாந்தாமணி சொன்னீங்களாமா? சாந்தாமா சொல்லிருங்க. நால்வர் துதி. சரிங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வெப்பொழியே புகலிடம் கோல் கடல் போற்றி, ஆழிமலை கல்நப்பில் ஆழ்மிசையில் கல்மிதப்பில் அனைத்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் அடி போற்றி, ஊழிமலி திருவாதூர் திருத்தாள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணங்கம்மா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி சாந்தாம்மா. சரிங்க. அடுத்ததாக வரவேற்புரை. அடியே போற்றும் கல்லூரியில் ஆன்மீகத்தை மிக சிறப்பாக எடுத்துச் செல்லும் வேலுண்டு வினையிலே குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்களையும் வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் ஆன்மீக அற்புதங்களால் அனைவரையும் ஆற்றுப்படுத்தக்கூடியவர், திருவாசகத்தின் சிறப்புகளை எடுத்துச் செல்லக்கூடியவர், மழலையர் வகுப்பு நடத்தி மழலை செல்வங்களுக்கு ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய போதி தர்மர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் இயக்குனர், ஊடகவியலாளர், பாடல் ஆசிரியர் என பன்முகத்திறன் கொண்டவர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தை மிகச் சீரோடும் சிறப்போடும் ஒருங்கிணைத்து செல்லும் மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பாளராக திகழும் சிவத்திரு பிரேமா அம்மா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் அடி நாதமாக, அச்சாணியாக, ஆலமரமாக திகழும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். போரோர் தனி முதலே என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பு விருந்தினர் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகில் உள்ள நாவல்பாக்கம் என்ற ஊரை பூர்வீகமாக கொண்டவர். சென்னை லயோலா கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் சிறப்பாக கற்றவர்.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்றவர். முனைவர் பட்ட ஆய்வை மதுரை தியாகராஜர் கலைக்கல்லூரியில் சிறப்பாக கற்றவர். மிகவும் அற்புதமான திருப்போரூர் சந்நிதி முறையின் வடிவும் உள் அடக்கமும் பற்றி யாரும் செய்யாத ஒரு ஆய்வு கட்டுரையை ஆய்வு செய்து அதில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப திருமுறை வகுப்புகளை திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்த திரு ஆப்பனூர் மையத்தில் பயின்று வரும் சிறந்த கல்வியாளர். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஓராண்டு பட்டய படிப்பு வகுப்பு திருவாசக ஞான கலைமணி என்ற பட்டம் பெற்று நிறைவு செய்தவர். சென்னையில் உள்ள கற்பக விநாயகர் ஆலயத்தில் 6 நாள் தொடர் சொற்பொழிவு ஆற்றி சிறப்பு சொற்பொழிவு செய்தவர். மாதந்தோறும் இணையத்தில் அறக்கலையுடன் உரைத்தமிழ் என்ற நிகழ்ச்சியில் உரையாற்றும் பேறு பெற்றவர். அத்தகைய சிறப்புமிக்க நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் தமிழில் இளங்கலை முதுகலை முனைவர் பட்டம் பெற்றவர். திருமுறை வகுப்புகளில் பயின்று கொண்டு இருப்பவர். திருவாசக ஞான கலைமணி பட்டய வகுப்பு முடித்தவர். தமிழகத்தின் மிகச்சிறந்த சமய சொற்பொழிவாளராக திகழும் சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்களை போரூர் தனி முதலே என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருக்கரம் கூப்பி அன்போடு வரவேற்பது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடை இனி தங்கள் வசம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். விழிக்கு துணை திருமண் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோடும் பயவழி தனிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே உனக்கு பணி செய்து உந்தனை என்னாலும் நினைக்கும் வரம் எனக்கு நீ தருவாய் தென்மதுரை நிர்மலனே எவ்வுயிரும் ஆக்குகின்ற சுக்கநாதா சுக்கநாதா. உதிக்கின்ற சிங்கதிர் உச்சத்திலகம் உணர்வுடையோனே மணிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற முன்கொடி நெங்கடி குங்கும தோயமன் உள்ளத்து விதிக்கின்ற மேனி அபிராமியந்தன் விழித்துணையே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் சிறியனின் அன்பு வணக்கங்கள். இந்த அருமையான ஒரு காலத்துல பெருமானுடைய திருவுருளாலும் குருவுருளாலும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. முதலாவதாக இத்தகைய ஒரு ஞான வேள்வியை வாரந்தோறும் முருகப்பெருமான் குறித்ததான ஒரு சிந்தனையை அடியார் பெருமக்களுக்கு விருந்தாக படைத்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் அவர் பெரியவர்களுடைய பொன்னார் திருவடிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஏன்னா சிந்தனை, பெருமான் குறித்த சிந்தனை என்பதுதான் அடியார் பெருமக்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ்ல மிக அழகான ஒரு வரி சொல்வார். எத்தனையோ தலங்கள் உண்டு இந்த உலகத்துல, ஆனா பெருமான் எங்கு மகிழ்ந்திருப்பான் அப்படின்னும் போது மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமான் கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா முருகப்பெருமான் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது அடியார்களுடைய உள்ளத்தில் தான் முருகப்பெருமான் விளையாடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வேலுண்டு வினையில்லை நிகழ்ச்சிக்கு இன்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களின் உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த சிவசுப்பிரமணிய சுவாமியினுடைய திருவடியை பணிந்து அடியேன் இன்றைய தினம்
தலைப்பிற்கு செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு ஒரு சில தகவல்கள் மட்டும். அடியேன் தற்பொழுது மதுரை தியாகராசர் கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறேன். இத்தகைய அருமையான வாய்ப்பை தந்த எங்களுடைய கல்லூரிக்கும் இந்த நேரத்தில் அடியே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய நெறியாளர் சங்கீத் ராதா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் தலைப்பிற்குள் செல்கிறேன். போரூர் தனிமுதலே என்பது அடியேன் இன்று குறித்திருந்த தலைப்பு. இந்த தலைப்பை 3 விதமாக பகுத்து பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். போரூர் தனிமுதலே, இந்த வரியில முதல்ல குறிப்பிடப்பட்டுள்ள தலம் போரூர். அந்த போரூர் தல வரலாறை குறித்து சிந்தித்துவிட்டு, இந்த போரூர் தனிமுதலே என்கின்ற இந்த வரியை இயற்றிய சிதம்பரம் சுவாமிகள் அவருடைய வரலாற்றை சிந்தித்துவிட்டு, அவர் இயற்றிய இந்த பாடல், இந்த வரி, போரூர் தனிமுதலே என்கின்ற இந்த வரி இடம்பெற்றுள்ள திருப்போரூர் சன்னதி முறையின் சிறப்புகளை சிந்திப்பதாக இன்றைய நாள் நமக்கு திருவள்ளுவர் கூட்டு வைத்திருக்கிறது. அதில் முதலாவதாக போரூர் தனிமுதலே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தல வரலாறு. பொதுவாக தமிழகத்தில் பல்வேறு ஆலயங்கள் உண்டு. அதுவும் முருகப்பெருமானுக்கு குன்றுதோறும் குமரன் இருப்பான்றவன் எல்லா இடங்கள்லயுமே பெருமானுக்கான ஆலயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். முருகன் ஆலயத்தை எந்த வரிசையில் நாம் வரிசைப்படுத்தலாம் என்று பார்த்தால், அருணகிரிநாத பெருமான் பாடிய திருப்புகழ் தலங்கள் என்று ஒரு தொகுப்பு உள்ளது. அதை தவிர நம்ம சைவ ஆலயங்களில் சப்த விடங்க தலங்கள், பல்வேறு வகைப்பாடுகள்ல நம்ம ஆலயங்களை பிரிக்கலாம். ஆதார கஷேத்திரங்கள், பஞ்ச சபைகள், 5 பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு சொல்லி சைவத்தில் ஆலயங்களை பிரித்து பிரித்து அடியார் பெருமக்கள் எது தேவையோ அதற்கேற்றா போல் தலப்பயணம் செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப பெரியோர்கள் மிக அழகாக ஆலயத்தை பிரித்து அதன் பயனை கூறி நமக்கு வகுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த திருப்போரூர் தலம் பல்வேறு மகத்துவங்களை பெற்ற தலம். முதலாவதாக திருப்போரூர் தலத்தினுடைய தல புராணத்தை சிந்திக்க போகிறோம். ஒரு தலத்துக்கு போறோம்னா, பெருமானை தரிசிக்க போறோம் அப்படின்னா, அந்த தலத்துல பெருமான் என்னெல்லாம் அற்புதம் பண்ணியிருக்கார் அப்படின்றத நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ஏன்னா பெருமான் இந்த பூமியில் குடிக்கொள்வதே அடியார் பெருமக்களுக்காக தான். ஏன்னா பெருமானினுடைய இயக்கத்தில் தான் அனைத்தும் நடைபெறுகிறது. பெருமான் தனக்கென்று ஒரு ஆலயத்தை நியமித்துக் கொள்ள வேண்டும் என்கின்றதான தேவை கிடையாது. அப்ப பெருமான் எதற்கு வந்திருக்கிறார்னா, நாம் தரிசித்து, நாம் வழிபாடு செய்து, நாம் அவருடைய தலபுராணத்தை சிந்தித்து பேசி பெருமானுடைய மகிமையும் கருணையையும் நாம் உணர்ந்து கொண்டு இந்த உயிர் மேல் நோக்கி பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு தலத்திலும் பெருமான் வெவ்வேறு விதமான தலபுராணங்களோடு, வெவ்வேறு விதமான பெயர்களோடு, பல்வேறு முனிவர்களுக்கும், ஞானிகளுக்கும், யோகிகளுக்கும், சித்தர்களுக்கும், பல்வேறு அருளாளர்களுக்கும் அருளி இந்த தலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். அப்படி இந்த வரிசையில் திருப்போரூர் சமரா புரிவாழ் சண்முகத்தரசே என்று பிரபல்யமாக முருக அடியார்கள் குறிப்பிடக்கூடியதான கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு வரி இடம்பெறுகிறது. இந்த சமராபுரி என்பது திருப்போரூரை குறிப்பிடக்கூடியதான ஒரு சொல்தான். சமராபுரி, பேரிமாநகர் என்றெல்லாம் இந்த தலத்திற்கு பல்வேறு பெயர்கள். இந்த பெயர்லேயே அந்த தலத்தினுடைய தலபுராணமானது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் தமிழகத்தில் உள்ள எல்லா ஆலயங்களின் தலபுராணத்தையும் அதன் பெயரை கொண்டே நம்மால் மிக எளிமையாக அறிந்து கொண்டு அந்த தலத்தின் சிறப்புகளை அறிய முடியலாம். அப்படி போர், சமர் என்றால் போர் செய்தல் என்று பொருள். என்ன போர் நடந்தது? எதற்காக முருகப்பெருமான் போர் செய்தார்? நமக்கு தெரிந்தது கந்தபுராணத்தில் சூரபத்மனை முருகப்பெருமான் சம்காரம் செய்தார், திருச்செந்தூர் திருத்தலத்தில் சம்காரம் செய்தார் என்று நாம் அறிவோம். அப்போ திருப்போரூருக்கு ஏன் திருப்போரூர் என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு அதன் தலபுராணத்தை நாம் சிந்திக்க வேண்டும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான இந்த உறவை பற்றி நாம் பல்வேறு புராணங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பிரம்மதேவனிடம் தாரகன் என்கின்ற அரக்கன் வெகு நாட்களாக தவம் இருந்து இந்த உலகையும் ஆளக்கூடியதான ஒரு பேற்றை தவத்தின் பயனாக பெற்றார். பெற்றவன் மிக பணிவுடனேதான் இந்த பயனை, இந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டு வந்திருந்தான். அப்படி அவன் வந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு திருவருளின் பயனால் 3 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 3 குழந்தைகள்
முறையே தந்தையினுடையதான சொல்லுக்கேற்ப ஒரு குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு, ஒரு குழந்தை நல்லா இருந்தா அதோடைய ஒழுக்கமாக இருந்தால் அதோடைய பயன் என்ன அப்படின்னும் போது வள்ளுவர் சொல்வார், எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறக்கா பண்புடை மக்கள் பெறின் அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்வார். ஒரு ஒரு குழந்தை, ஒரு நல்ல நெறியில் உள்ள ஒரு குழந்தை பிறந்தால் 7 பிறப்பிற்கும் எந்த விதமான பழியும் பிறக்காது, பண்புடை மக்கள் பெறின்னு சொல்லி வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக சொல்லுவார். அப்படி ஒரு 3 குழந்தைகள், இந்த 3 குழந்தைகள் யார் அப்படின்னா, நாம் பெரும்பாலும் அறிந்த பெருமானினுடைய சிவபெருமானினுடைய திருவிளையாடல்களில் பெரிதும் பேசப்பட்டதான ஒரு அற்புதமான திருவிளையாடல் திரிபுர தகனம். அந்த மூவர் தான், அந்த மூவரினுடைய தந்தை தான் இந்த தாரகன். கந்த புராணத்திலும் ஒரு தாரகாசுரன் வருகிறான் சூரபத்மனினுடைய தம்பியாக. ஆனால் திருப்போரூர் தலத்தில் நடைபெற்ற போரில் சம்காரம் செய்யப்பட்டவர் யார் என்றால் தாரகாசுரன் இந்த முப்புறத்து 3 பேருடைய தந்தையாக இருக்கக்கூடிய தாரகன் என்ற அந்த மாறுதலை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மூவருக்குமே ஒரு தந்தையாக தாரகாசுரன். இந்த மூவர் யார் என்று நாம் பார்க்க வேண்டும். தாரகாக்கன் வித்யுன்மா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த குழந்தைகள் மூவருமே, இந்த மூவருக்கும் தந்தை முதலாக தரக்கூடிய உபதேசமாக என்ன இருக்குன்னா, நான் தவம் செய்துதான் இப்போது இந்த 3 உலகை ஆண்டு கொண்டு இருக்கிறேன், நீங்களும் தவம் செய்யுங்கள், உங்களுக்கு அந்த தவத்திற்கு ஏற்ற பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தையா நல்வழியை காட்டுகிறார். ஆனா இது தேவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் தாரகன் ஏற்கனவே பிரம்மதேவரிடம் வரம் பெற்று 3 லோகங்களையும் தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்து விட்டான். அடுத்து தன்னுடைய 3 குழந்தைகளையுமே தவம் செய்ய சொல்கிறார். அப்ப இந்த தவத்தினால தேவர்கள் நம்ம உலகத்துக்கு தேவ பதவிகளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, தேவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோன்ற அச்சத்துல அபிசார ஓமம் ஒன்று செய்கிறார். அபிசார ஓமம் என்றால் ஓமம் செய்யக்கூடிய முறைகளில் இருந்து மீறி அந்த ஓமத்தில் இருந்து கெட்டவை வரும் வழியாக ஒரு விதமான ஓமத்தை செய்வது. இந்த அபிசார ஓமம் பல்வேறு புராணங்களில் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப அந்த அபிசார ஓமம் செய்யக்கூடிய தேவர்கள் அபிசார ஓமத்தை தாரகனுக்கு எதிராக செய்கிறார்கள். இதை அறிந்த தேவர்கள் தாரகனுக்கு எதிராக தேவர்கள் செய்கிறார்கள். அப்போ தேவர்கள் செய்யக்கூடிய இந்த திட்டத்தை அறிந்த தாரகன் மிகவும் கோபம் கொள்கிறார். நம்ம மகன்களை அழிப்பதற்காகவும் நம்மீது கொண்ட பகை காரணமாகவும் தேவர்கள் இப்படி ஒரு செயல் செய்கிறார்களே என்றவுடன் தாரகன் தன்னுடைய அரக்க குணத்தோடு அனைத்து தேவர்களையுமே சிறை செய்து விடுகிறார். எல்லாரும் பயந்து ஓடி போறா. எப்படி கந்த புராணத்துல இந்திராணி சீர்காழி திருத்தலத்திற்கு ஓடி சென்றார்களோ அதே போல் பல்வேறு தலங்களில் ஓடி போய் மறைவாக வெவ்வேறு வடிவம் எடுத்து உயிர் தப்பினால் போதும் என்று தேவர்கள் அனைவருமே அச்சம் கொண்டு ஓடி விடுகிறார்கள். ஆனால் சிவபெருமான் மிக அமைதியாக இருந்து என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம்னு சுவாமி அமைதார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பெருமான் தேவர்களுக்கு அருள் செய்ய விதமும் அடியார்களுக்கு அருள் செய்யும் விதமும் அற்புதமானது. அந்த மாறுதலை நீங்க பார்க்கலாம். தேவர்கள் எங்கெங்கோ போய் கடைசியில பெருமான் கிட்ட சரணாகின்னு வருவாங்க, பெருமான் அப்புறம் அனுகிரகம் பண்ணுவார். ஆனா அடியார்களுக்கு ஒண்ணுதான் பெருமாள் அடுத்த நொடியே காலசங்காரத்தின் போது மார்க்கண்டேயனுக்கு பெருமான் அருள் செய்த விதத்தை அடியார் பெருமக்கள் அறிவீர்கள். அதே போல் எத்தனையோ அடியார் அடுத்த நொடியில தோன்றி பெருமான் அனுகிரகம் செய்வார். தேவர்களுக்கு அப்படி கிடையாது. ஏனென்றால் தேவர்கள் தங்களுடைய பதவியை நிலைநிறுத்து வைத்துக் கொள்வதற்காகவும் அது சார்ந்தும் தான் பெரும்பான்மையாக இறைவனை நாடுவார்கள். மணிவாசக பெருமாளே சொல்வார், தேவர்கள்லாம் இருக்காங்களா, எதுக்கு சுவாமியை கும்பிடுறாங்கன்னா தாங்கள் உயர்வதற்காக, தாங்கள் உயர வேண்டும் என்பதற்காக ஒரு பயனை எதிர்பார்த்துதான் பெருமானை வழிபடுவார்கள். ஆனா அடியார் பெருமக்கள் அப்படி கிடையாது. பெருமானையே எதிர்பார்த்துதான் நாம் வழிபாடு செய்வோம் என்பதற்கேற்ப பெருமானை நாம் வழிபடுகிறோம். அப்படி இந்த தேவர்கள் பல்வேறு இடங்களுக்கு தாரகனுக்கு அச்சம் கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். யார்கிட்டயோ திருமால் கிட்ட போய் உபயம் கேட்க திருமால் போர் செய்கிறார். ஆனால் தாரகனை அழிக்க முடியவில்லை. பெற்ற வரம் அப்படி. தேவர்கள் இந்திரன் போர் செய்கிறான். யாராலும் தாரகனுடைய சக்திக்கு நேராக நின்று சமர் செய்ய இயலவில்லை. அப்போது கடைசியாக
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு பெருமானுடைய திருவடியை சரணாகதி அடைகிறார்கள். கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமானை அழைத்து, இந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர்? 6 திருமுகங்கள்ல பெருமானினுடையதான சதாசிவமூர்த்தியினுடையதான 6 திருமுகங்களில் இருந்து ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் நான்கு அப்படின்னு சொல்லி கந்தபுராணம் மிக தெளிவாக முருகப்பெருமான் உதித்தான். சிவபெருமானே முருகனாக தான் வந்தான் என்பதுதான் சைவ சமயம். சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையவே கிடையாது. சிவபெருமான் தான் முருகப்பெருமான், முருகப்பெருமான் தான் சிவபெருமான். அப்படி தன்னுடைய அருளே வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நோக்கி, பா, தேவர்களுடைய துயர்த்தீக்க நீ சென்று வான்னு அருளாசி கொடுத்து முருகப்பெருமான் பல்வேறு படைகள் சூழ போருக்கு 6 திருமுகங்களோடு கவசங்கள்லாம் தரித்துக்கிட்டு சமர் செய்வதற்கு ஏற்ற அந்த கோலத்தோடு முருகப்பெருமான் வருகிறார். முருகப்பெருமான் வந்து தாரகனோடு கடும் போர் நடைபெறுகிறது. அவன் முருகனை பார்த்த உடனே ஏதோ ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரிதான் எண்ணம் அவனுக்கு. சூரபத்மன் அன்று எவ்வாறெல்லாம் நினைத்தானோ அதெல்லாம் தாரகன் நினைத்தான். ஒரு குழந்தை தானே, எதுக்கு நாம் பயப்படணும் தான் முன்னாடி நினைச்சான். அப்போ முருகன் பெருமானினுடைய அருளாற்றலால் முருகப்பெருமான் செய்யக்கூடிய அந்த வேலுக்கு நிகராக அவனால் நிற்க முடியவில்லை. சம்காரம் செய்யப்படுகிறான். ஆணவத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய தாரகன் அழிக்கப்படுகிறான். வேல், அந்த வெற்றி வேல், ஞான வேல், அன்னை பராசக்தியால் தரப்பட்ட அந்த வேல் தாரகாசுரனை சம்காரம் செய்தது அப்படின்னு பார்ப்போம். இந்த போர் நடைபெற்ற இடம், அதற்கு பேர் தான் சமராபுரின்னு பேர் அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த 3 குழந்தைகள் என்ன ஆனார்கள்? இந்த வித்யுன்மாலி, கமலாக்கன், தாரகாக்கன், இவங்க 3 பேரும் என்ன ஆனாங்க அப்படின்னா, அது தொடர்ந்து நாம் திரிபுர தகனத்தினுடைய வரலாறு, திரிபுரம் நடைபெற்ற நிகழ்வை பல்வேறு அருளாளர்கள் பல்வேறு விதமாக பதிவு செய்கிறார்கள். அப்படி நாம 3வருமே வழிபாட்டு நித்தம் சிவபெருமானை வழிபட்டு கொண்டே வருகிறார்கள். அவருடைய மனத்தை மாற்றுவதற்காக திருமால் அவைதிகராக புறப்பட்டு அவர்களுடைய மனதை சிவபூஜையை நிறுத்தி, அந்த நிறுத்தக்கூடிய நேரத்தில் பெருமான் அனைவரோடு புறப்பட்டு சிறுத்தே திரிபுரத்தை எரித்தார் என்று நமக்கு புராணங்கள் பல்வேறு விதமாக இந்த திரிபுர தகனத்தை நமக்கு மிக விரிவாக பேசுகிறது. திரிபுர தகனம் நடைபெற்ற தலம் திருவதிகை வீரட்டம்னு சொல்லி பன்ருட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு தலம் தான். திரிபுராந்தகராக சுவாமி திரிபுர தகனமூர்த்தியாக அருள் செய்கிறார் என்பதையும் நாம் இந்த தருணத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அப்ப திரிபுர தகனம் நடப்பதற்கு முன்பாகவே, அவர்கள் 3வரும் அழிவதற்கு முன்பாகவே பெருமான் முருகப்பெருமான் திரிபுர தகனம், இந்த திரிபுரனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தாரகனை சங்காரம் செய்தார் அப்படின்றதுதான் இந்த தலத்தினுடைய தலப்புராணம். அப்ப வேற என்ன அப்படின்னு பார்த்தா, பிரணவம். பிரம்மதேவர் சிறைப்பட்டது கந்தபுராணத்தில் எதற்காக என்றால், பிரணவத்தின் படைக்கும் தொழிலின் அதிபதியாக இருந்தும் பிரணவத்தை அறியாத காரணத்தால் தான் பிரம்மா சிறைப்படுகிறார். அப்படிப்பட்ட பிரணவமே முருகப்பெருமானை வழிபட்ட தலம் இந்த திருக்கோளூர் தலம். இத்தனை ஒரு மகோன்னமான கஷேத்திரம் இந்த கஷேத்திரம். அப்ப இந்த தலத்துல வழிபாடு பண்ணும்னா ஞானத்தை நோக்கி நாம் செல்லலாம். இந்த பெருமான் எப்படி சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தாரோ, அந்த எந்த பொருளை உபதேசம் செய்தாரோ அந்த பொருளாகவே முருகப்பெருமான் இருக்கிறார். பிரணவ பொருளாகவே முருகன் திருக்கோரூர் திருத்தலத்தில் இருக்கிறார். அதனால்தான் திருக்கோரூர் திருத்தலத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய பிரணவ மலைக்கு பிரணவ மலைன்னு பேரு. அந்த தலத்துல சிவபெருமானும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கிறார்கள். அதன் சிறப்புகளை நான் மேற்கொண்டு தலத்தினுடைய சிறப்புகளின் போது நான் குறிப்பிடுகிறேன். இந்த சுருக்கமாக தலபுராணத்தினுடையதான ஒரு சுருக்கத்தை அடிய கூடியிருக்கிறேன். அடுத்ததாக போரூர் தனி முதலே. இந்த போரூர்ன்றது எதை குறிக்கும்? போர் செய்த இடம். யாருக்காக போர் செய்தார்? தாரகனை அழிக்க பெருமான் போர் செய்தார் என்கின்ற செய்திகளை நாம் சிந்தித்தோம். அடுத்து இந்த வரியை, இந்த போரூர் தனி முதலேன்னு சொல்லி இந்த வரியை பாடினவர் யார்? அந்த வரியை நமக்கு தந்தவர் யார்? அந்த அருளாளருடைய வரலாற்றை நாம் சிந்திக்க போறோம். சிதம்பரம் சுவாமிகள். இந்த முருக அடியார் திருக்கூட்டம் எங்கிருந்து துவங்குகிறது அப்படின்னா, நக்கீர பெருமானில இருந்துதான் ஆரம்பம். நக்கீர பெருமான் தான் முதலாக முருகப்பெருமானை தனித்து ஒரு நாயகனாக கொண்டு பாடல் இயற்றுகிறார். அப்பொழுது படிபாடல் வருது. அதற்கு பிறகு சில காலங்களாக முருகப்பெருமான் திருமுறைகளில் சிவபெருமானினுடைய குழந்தையாக சிறப்பித்து பேசப்படுகிறார்.
பல்வேறு காலங்களுக்கு பிறகு அருணகிரி பெருமானார் பல்வேறு சந்தப்பாக்களால் முருகனை கொஞ்சி கொஞ்சி பல்வேறு பாடல்கள் திருப்புகழ் என்கின்ற அற்புதமான ஒரு அமிர்தத்தை நமக்கு அருளி செய்தார். அதற்கு பிறகு குமரகுருபரர் வந்தார், பாம்பழ கவிராயர் வந்தார், அதற்கு சிற்றம்பல நாடிகள்னு இந்த அடியார் திருக்கூட்ட மரபு. அந்த திருக்கூட்ட மரபுல சிதம்பர சுவாமிகள் மிக முக்கியமான ஒரு சிதம்பரம் முருகவேள் பன்னிரு திருமுறைன்னு சொல்லி நம்மளுடைய செங்கல்வராய பிள்ளை அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். திருப்புகழை படிக்கக்கூடிய கௌமார அடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர் செங்கல்வராய பிள்ளை. அவரது தந்தையார் வாதா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் தான் இன்று நாம் திருப்புகழை மனம் கமழ படித்து கொண்டு இருப்பதற்கும் பாடிக்கொண்டு இருப்பதற்கும் அந்த குடும்பம் ஒரு முக்கியமான காரணம். உவேசா சுவாமிநாதரை உவேசா நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடியதான உவேசா தமிழுக்கு எப்படிப்பட்ட ஒரு தொண்டு செய்தார். வீடு வீடா போய் ஓலைச்சுவடிகளை தேடி 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 இலக்கியங்களை தொகுத்து கொடுத்தார். அது போல ஒரு திருப்புகழை போய் தேடி சிதம்பரம் தீட்சிதர்கள் ஒரு வழக்கு, சிதம்பரம் எங்களுக்குரியதான ஒரு தலம் தான் அப்படின்னு சொல்லி திருப்புகழ்ல ஒரு பாடல் எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க. அப்ப அங்க வேலை செய்யக்கூடிய வாதா சுப்பிரமணிய பிள்ளை இந்த பாடல் படிச்சு என்னது இவ்வளவு அற்புதமா இருக்கு, இது விவரம் என்னன்னு கேட்டு அவர் முதல் போய் ஒரு வீட்டிலும் 6 திருப்புகள் ஓலைச்சுவடிகள் அப்படிதான் கிடைக்கும். ஏன்னா எல்லார் வீட்லயும் ஓலைச்சுவடி இருந்துச்சு. ஒவ்வொரு வீடா ஏறி 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 அத்தனை வருடங்கள் உழைத்து அவர் தான் முதலில் திருப்புகழை ஏட்டு வடிவமாக நம்மளுக்கு கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவரது மகனார் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் அந்த திருப்புகழ் ஒவ்வொன்றுக்குமே உரை எழுதி ஒளிநெறின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு 12 திருமுறையில தேவாரத்துக்கும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு போன்றவற்றுக்கும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக ஒளிநெறி அப்படின்னு ஒரு கட்டுரையும் திருப்புகழ் ஒளிநெறி என்பது அதுவும் எழுதியிருக்கிறார். இப்படி பல்வேறு தொண்டை முருகடியார்களுக்கும் சைவ சமயத்திற்கும் செய்தவர் செங்கல்வராய பிள்ளை. அவர் ஒரு அழகான ஒரு தொகுப்பு பெருமானுக்கு தந்தை சிவபெருமானுக்கு 12 திருமுறைகள் நமக்கு இருக்குது. தேவாரம், திருவாசகம், அதுக்கப்புறத்துக்கு 11ஆம் பெரிய புராணம், திருமந்திரம் சொல்லி இந்த 12 திருமுறை ஒரு அற்புதமான 27 நூலாசிரியர்கள் செய்த ஒரு திருமுறை. அதே போல முருக அடியார்களுக்காக முருகவேள் 12 திருமுறைன்னு ஒரு தொகுப்ப செங்கல்வராய பிள்ளை தொகுக்கிறார். அந்த திருமுறையில 12வது திருமுறை எப்படி சைவத்துல பெரிய புராணம் சேக்கிழார் தொண்டசீர் பரப்புவார்னு பேரோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் முதலில் அடியார் பெருமக்களை குறித்து பாடுகிற தில்லை வாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன்னு விரல் நின்ற நாயனார் அடியார் பெருமக்களுடைய சிறப்பை கூற திருவாரூர் திருத்தலத்துல இந்த பதிகம் பாடுறார். அதுக்கப்புறத்துக்கு அதை அடிப்படையாக பின்னாடி வந்த நம்பியாண்டான் நம்பிகள் திருத்தொண்டர் தொகை திருவந்தாதி பாடுகிறார். அதை அடிப்படையாக வைத்து பெரிய புராணம் என்கின்றதான ஒரு அற்புதமான ஒரு நூலை சேக்கிழார் பெருமான் செய்கிறார். அதே போல அதே அமைப்பு கொண்டு தேனூர் சொக்கலிங்க பிள்ளை என்பவர் செய்தொண்டர் புராணம் என்கின்ற ஒரு அற்புதமான நூல். எப்படி நம்ம திருத்தொண்டர் தொகை அமைப்பு இருக்கிறதோ அதே போல் திரு ஆரூரனுக்கு அம்மானுக்காகேன் என்று நிறைவு பெறுமோ அதே போல் திருத்தணியே அம்மானுக்காகன்னு சொல்லி நிறைவுபடும். செந்தில் வாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியன் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட ஒரு 41 முருகடியார்களை குறித்த ஒரு செய்தியை நமக்கு தேனூர் சொக்கலிங்க பெருமா இயற்றிய செய்தொண்டர் புராணம் நமக்கு தருகிறது. அந்த செய்தொண்டர் புராணத்தில் சிதம்பரம் தேவத்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி ஒரு மிக சிறப்பான ஒரு அடியின் மூலம் சிதம்பரம் சுவாமிகளை குறித்து குறிப்பிடுகிறார். சிதம்பரம் சுவாமிகள் எங்கு தோன்றினார் அப்படின்னா பார்ப்புகழும் மதுரை மணி. இந்த மதுரை மண்ணுக்கு எத்தனையோ சிறப்புகள். சுவாமி ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 64 திருவிளையாடல்களும் செய்த திருத்தலம் இந்த மதுரை. 64 தடவை சுவாமி இந்த மண் மீது நடந்திருக்கிறார். அதெல்லாமோட சிறப்பு என்னன்னா, நாம் பெருமானினுடைய திருவடியை தூக்கி நமது தலையில் வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த பெருமானே இந்த மதுரை மண்ணை தன்னுடைய தலையில் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு அற்புத கஷேத்திரம் சகசிரார கஷேத்திரம்னு பேரு. அம்பாள் அங்கையர்கண்ணி என்கின்ற திருநாமத்திலும் சுவாமி ஆலவாயுடைய சொக்கநாத பெருமானும் மீனாட்சி சொக்கநாதராக தாய் தந்தையாக இருவருமே இருந்து முருகன் உக்கிரபாண்டியனாக இருந்து மூவருமே சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தமாக இந்த மதுரை மண்ணை இன்றளவும் ஆண்டு கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட அதே மதுரை மண்ணில் தான் சிதம்பரம் சுவாமிகளும் தோன்றுகிறார். இளமையிலிருந்தே ஞான மார்க்கத்தில் பயணித்து பல்வேறு இலக்கியங்களை கற்று தேர்ந்தவராக இருக்கிறார். ஆனால்
இலக்கியங்கள் மட்டுமே ஒரு வாழ்க்கையை நிறைவு செய்து விடுமா, கவி பாடும் திறன் மட்டுமே போதுமா அப்படின்னா போதாது. அருணகிரி பெருமானார் கவி பாடும் திறனை உடையவர். ஆனால் அருணகிரி பெருமானை அகச்சான்றுகளாக திருப்புகழ் என்ன சொல்றாருன்னா, பெருமானே நான் உன்னை பாடுறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த மனிதர்கள்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவர்கள்லாம் பாடி அதால வந்த காசால நான் எத்தனையோ தவறு பண்ணிட்டேனே பெருமாளேன்னு வருந்துறார். அதே போல எத்தனையோ இலக்கியங்களை கற்றிருந்தாலும் புலமையே உடையவராக திகழ்ந்திருந்தாலும் ஒரு குரு இல்லைன்னு ஒரு ஏக்கம். இந்த குரு இல்லைன்ற ஏக்கம் அவரை மிகவும் வருத்துகிறது. ஆன்மீக பாதையில் ஞான நெறியில் செல்வதற்கு குருதான் வேண்டும். அதனால்தான் பெருமான் ரொம்ப அழகா அருணகிரி பெருமானா சொல்றார், குருவாய் வருவாய் அருள்வாய் முகனி. குருவாதான் சுவாமி வந்தாதான் இந்த இந்த உடல், இந்த மனித பிறவி எடுத்த ஒவ்வொருக்குமே யாராலையும் பெருமான கண்கூட காண முடியாது. அருளாளர்களை தவிர நம்மால் யாராலையும் பெருமானை நாம் திருமுறைகள்லையும் திருப்புகழ்லையும் பார்க்கிற மாதிரி பெருமானுடைய ரூபத்தை பார்க்க முடியும். இந்த ஊனக்கண்களால் அதை காணவே முடியாது. அப்ப யாருதான் பார்க்க முடியுமா? ஆனா நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய குரு, இந்த பிறவியிலிருந்து நம்மை அறுத்து மீண்டும் ஒரு பிறவி நமக்கு தரக்கூடிய உபதேச குரு, தீட்சா குருன்னு சொல்லுவோம். சமய தீட்சையை நமக்கு நல்கக்கூடிய குருதான் சாட்சாத் பரமேஸ்வரனாக நமக்கு காட்சியளிப்பார் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. அப்படி ஒரு குருவை தேடி இவர் வெகு நாட்களாக அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கிறார். இவருடைய மனநிலைக்கு ஏற்ற குரு கிடைக்கவே இல்லை. குருதான் ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல அருளாளருக்கு அப்படின்னா. அதனால மணிவாசக பெருமான் உட்பட எத்தனையோ மூவருக்குமே சுவாமி அருள் செய்த விதம், நால்வர் பெருமக்கள்ல மூவருக்குமே சுவாமி அருள் செய்த விதம் தனித்துவம் வாய்ந்தது. ஞான சம்பந்தருக்கு சிறு வயதிலே பால் கொடுத்து ஆண்டு கொண்டார். சுந்தரமூர்த்தி திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார். அதே மாதிரி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். ஆனால் மணிவாசகருக்கு மட்டும் வரும் பொழுது குருவாகவே அன்பு ஆட்கொண்டார். மற்ற யாருக்குமே சுவாமி குருவாகலாம் வரல. அதனால்தான் இந்த மூவருமே பாடாத ஒரு வரியை முதலாக மணிவாசக பெருமான் பாடுறார். பஞ்சாட்சரத்தை நமச்சிவாய வாழ்கன்னு பாடக்கூடியதான அந்த அருள் திறம் குருவாக நேரடியாக முதலாக வரும்போதே குருவாக சிவபெருமான் வந்ததால் தான் சிவபுராணத்தை பாடும்போது நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு பஞ்சாட்சரத்தை மணிவாசக பெருமானால் முதல் எடுத்த வரியிலே பயன்படுத்தும். அப்ப இப்படிப்பட்ட குருவனின் சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பு. அப்ப இந்த குருவை தேடி ஒரு எத்தனையோ தலங்கள் பயணிக்கிறார். அப்படி மிக அற்புதமான ஒரு தலம் அப்படின்னு பார்த்தா விருதாச்சலம், விருதகிரின்னு பேரு. விருதகிரின்னு நம்ம சொல்லுவோம். திருமுதுகுன்றம்னு அந்த தலத்துக்கு பெயர். அந்த தலத்துக்கு வரும்போது அங்கு குமாரதேவரை சந்திக்கிறார். வீரசைவ மரபு என்பது தமிழகத்தில் தோன்றிய வீரசைவம். இதனுடைய துவக்கம் கர்நாடக சைவத்தில் இருந்துதான் லிங்காயுதம் என்று அழைக்கக்கூடிய லிங்கத்தை கழுத்திலே அணிந்து கொள்ளக்கூடிய மரபு. அது தமிழகத்தில் வரும்போது சுத்தாத்வைத சைவ சித்தாந்தத்தினுடைய மரபில் இருந்து சில கூறுகளையும் அங்க இருக்கக்கூடியதான சில சமயத்தினுடைய கூறுகளும் இரண்டும் இணைந்து வீரசைவம் என்கின்றதான ஒரு நெறி வருகிறது. அந்த நெறியில் குமாரதேவர் மிக முக்கியமான ஒரு நபர். அதே போல் நாம் சிந்திக்கக்கூடிய சிதம்பரம் சுவாமிகளும் அந்த வீரசைவ நால்வர்கள்ல ஒருவர் அப்படின்றத இந்த நான் இடத்துல குறிப்பிட விடுகிறேன். இந்த குமாரதேவரிடம் அவரை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் நம்மளுடைய குரு அப்படின்னு சொல்லி அந்த குருவிடம் முழு சரணாகதியாகி அவர் என்ன பண்றார், குமாரதேவர் தன்னுடைய குரு கிட்ட கொண்டு போறார். ஆனா அவர் என்ன சொல்லிடுறார், நான் உனக்கு தீட்சை செய்து விட்டேன், உனக்கு நீ சிதம்பரத்தை சுவாமிகளை நீ உன்னுடைய மாணவனா ஏற்றுக்கோ, நீயே தீட்சை கொடுன்னு சொல்லி அவர் தீட்சை கொடுக்க அந்த திருத்தலத்திலே விருதாச்சலத்திலே தீட்சை பெற்று வீரசைவ மரபை சார்ந்தவராக இவர் இருக்கிறார். வீரசைவ மரபின்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தலம். இப்ப குமாரதேவருடைய மன விருப்பமான தலம் எது அப்படின்னா விருதகிரி. அங்குதான் அவர் இருப்பார், அங்குதான் அவருடைய எல்லா காலங்களும் கழியும். ஆனா அப்படி சிதம்பரம் சுவாமிகளுக்கு மிகவும் விருப்பமான தலம் அவர் பிறந்த மண்ணிலே இருக்கக்கூடியதான திரு ஆலவாய் தான். அங்கேயர் கண்ணியை தன்னுடைய உபாசனா தெய்வமாக சிதம்பரம் சுவாமிகள் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த அங்கேயர் கண்ணி அம்மை மீது அவருக்கு அவ்வளோ ஒரு காதல், ஆலவாய் சொக்கநாத பெருமான் மீது அப்படிப்பட்டதான ஒரு பற்று. தியானத்துல அவர் இருக்கார். தியானத்துல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மயில் ஒண்ணு வருது. தியானத்தில் இருப்பதே பெரிய விஷயம். இப்போ இருக்க சூழல்ல ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடனா
கண்ணை திறந்திருந்தா கூட என்னெல்லாம் நினைவுக்கு வருமோன்னு தெரியும். ஆனா கண்ணை மூடனாதான் எல்லாமே நினைவுக்கு வரும். ஐம்புலன்களும் அவ்வளவு சக்தியாக செயல்படும். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். அடியார் பெருமக்கள் அனைவரையும் நான் வார் சொல்லவில்லை, அடியை என்னையே எடுத்து நான் உதாரணமா சொல்லிக்கிறேன். அப்ப இந்த கண்ணை மூடினவுடன் தான் நமக்கு எல்லா விதமான சிந்தனைகளுமே ஐம்புலன்களும் அப்போதுதான் மிக வேகமாக செயல்படும். ஆனால் இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு, அருளாளர்களுக்கு கண்ணை மூடி தியானித்தால் சுவாமி வந்திருப்பார். அப்படி தியானத்தில் இருக்கும் போது ஒரு மயில் வருகிறது. மயில் வந்து ஆடி விட்டு மறைந்து சென்று வருகிறது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. மயில் வருது, கூட வேல் வந்திருக்கலாம், முருகன் வந்திருக்கலாம், வள்ளிதேவ சேனாவோட வந்திருந்தா முருகன்னு கண்டுபிடிக்கலாம். அது ஏன் மயில் வருது, வெறும் மயில் மட்டும் ஏன் வர வேண்டும், என்னன்னு அது அவருக்கு அர்த்தம் புரியவில்லை. அப்ப குருநாதரை தேடி போறார். குருநாதரை பார்த்து, குமாரதேவரை பார்த்து, குருநாதா இந்த மாதிரி நான் ஞானத்துல இருந்தேன், ஞானத்துல இருக்கும்போது எனக்கு கனவுல மயில் வந்தது, அதற்கான அர்த்தம் புரியல, நீங்க தான் எனக்கு சொல்லணும், குருதான வழிகாட்ட வேண்டும். ஆனா குமாரதேவர் என்ன சொல்கிறார், அப்பா இதுக்கு நான் விடை சொல்ல முடியாது, நீ யார் உன்னுடைய உபாசனா தெய்வமாக கொண்டிருக்கிறாயோ அங்கே சென்று அந்த அம்பிகையை நம்மே கேள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வருகிறார், வந்து தியானத்தில் அமர்கிறார். பல்வேறு காலமாக அம்பிகையை தியானித்து 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 கொண்டே இருக்கிறார். அப்போது மீனாட்சி கலிவன்பான்னு ஒரு அற்புதமான நூல், காராரும் மேனி சீராரும் பூங்கமல தெல்லமுதே சேழிரே காராரும் மேனி கருங்குயிலே ஆராயும் வேதம் முதலாகி நின்ற மெய்ப்பொருளே மின்னொலியே ஆதி பராபரையே அம்பிகையே சோதியே அண்டரெல்லாம் போற்றும் அருமருந்தே பாராரும் எத்திசைக்கும் தாயான ஈஸ்வரியே தென்திரையில் வந்தமுதே மாறாமலே நினைப்பார் சிந்தை தன்னுள்ளே உறையும் செல்வியே அந்தமில்லா மாயோன் தனக்கினை தங்கியே தங்கையே வள்ளியே அம்மையேன்னு சொல்லி தாயே பராபரையே அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மை மீது கலிவன்பா என்கின்றதான பாடலை பாடி நிறைவு செய்கிறார். அம்பிகை காட்சி தருகிறார். அம்பாள் அப்படியே அந்த கையில கிளியோட அந்த சாய்ந்த கொண்டை தார் மாலையும் போட்டு அந்த ஆதி பராபரி அழகா அபிராமி பற்ற சொல்வார், மணியே மணியின் ஒளியே ஒளி புனிந்த அணியே அணிக்கழகே அணுகாதவருக்கு பிணியே அப்படின்னு சொல்லி அம்பாள் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு சொல்லி அபிராமப்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த பராசக்தி தோன்றி, அப்பா உன் கனவுல மகிழ் வர்றதுக்கு காரணம் நான் சொல்றேன், இங்க இருந்து நீ நடந்து போயிட்டே இருந்தனா சென்னை அந்த சமராபுரி என்று அழைக்கக்கூடிய அந்த தலம், அங்க போ, பனைமரங்கள் நிறைந்த காடு இருக்கும், அங்கு என்னுடைய மகனுடைய ஆலயம் சிதலம் அடைந்திருக்கிறது, புனர் நிர்மாணம் செய்ய அம்பிகையினுடைய கட்டளை. திருப்போரூர் தலம் எல்லா தலமும் சிறந்த தலம் தான். ஆனா திருப்போரூர் தலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் என்னன்னா, அம்பிகையினுடைய கட்டளை கிணங்க அந்த பராசக்தி பரதேவதை அங்கையர்கண்ணி ஆலவாய் சொக்கநாதரை தன்னுடைய பாதியாக கொண்டிருக்கக்கூடியதான அந்த மீனாட்சி அம்பிகையினுடைய கட்டளை கிணங்க சிதம்பரம் சுவாமிகளால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. யாரோ சிதம்பரம் சுவாமிகள் அவர் மாட்டும் வீரசைவத்துல குமாரதேவர் கிட்ட தீட்சை வாங்குறார், ஆலவாயில இருக்கார். அப்படி இருக்கும்போது அம்பாள் கூப்பிட்டு சொல்லி கனவுல மயில் வந்து அம்பாள் அழைத்து கூறி போய் அங்க போன ஒரு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. எந்த தலத்துக்கும் இந்த சிறப்பு இல்லை, அடியேன் சிறிய அறிவுக்கு எட்டியது போல். அப்ப மீனாட்சி அம்பிகை காட்சி கொடுத்து இப்படி சொல்ல உடனே ஒரு புடப்பட்டு, அம்மா சொன்ன கபரத்துக்கு மறுவார்த்தை பேச முடியுமா, அந்த பராசக்தி சொன்ன கபரத்துக்கு அப்படியே குடிநடையா நடந்து தன்னுடைய குருவை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். குரு மௌன நிலையில இருக்கார், அவரை பார்த்து வணங்கிட்டு மட்டும் வந்துடுறார், எதுவும் பேசவில்லை. அப்புறம் ஒரு இடத்துல பொம்மையாபுரம்னு சொல்லி அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்படியே மேற்கொண்டு பயணம் செய்து இப்ப நம்ம மாமல்லபுரம் அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர்ன்ற தலத்துக்கு வரார். அப்ப அந்த காலத்துல பனைமரங்கள் நிறைந்த காடு, அந்த காலத்துல இப்ப இருக்கா மாதிரி வெயிலுக்கு கூட இப்ப நம்மளுக்கு மரம் ஒதுங்க கூட மரம் இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது, வழி நடக்க பல்வேறு மரங்கள், வெயிலே தெரியாத அளவுக்கு மரங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பனைமர காடு, அந்த பனைமர காட்டுக்குள்ள போகும்போது இவர் பார்த்த ஒரு காட்சி தான் மிக அற்புதமான காட்சி. ஒரு பெண் பனைமரம், அந்த பெண் பனைமரத்துக்கு அடியிலே புற்று அமைந்திருக்கிறது. அந்த புற்றை நீக்கி விட்டு பார்த்தால் பெருமான் பனைமரத்திலே முருகப்பெருமான் கந்தசுவாமியாக எழுந்துள்ளான், தாயார் வள்ளிதேவ சேனா. இந்த காட்சி பார்த்தவனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம்.
அம்பாளுடைய கட்டளைக்கு இணங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம பெற்றிருக்கோம்னு நினைச்சு அந்த அம்பாள் அனுக்கிரகத்தோட ஊர் மக்களுடைய அனைவருக்கிட்டையும் பேசி இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், கோயிலை நம்ம புனர் நிர்மாணம் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லி அந்த பெருமானை தூக்கி வைக்கிறதுக்காக ஆலய நிர்மாணம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு அங்கேயே அவர் தங்குறார். வெள்ளையார் ஓடைன்னு பேரு. அங்க விநாயக பெருமானுடைய சன்னதி இருக்கு. இப்பயும் நீங்க அந்த விநாயக பெருமானை தரிசிக்கலாம். வேம்படி விநாயகர்னு அந்த விநாயகருக்கு பேர். முதல் அவர் வேம்படி விநாயகரை தான் சந்தித்து அப்புறம் தான் முருகனை போய் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது இவருக்கு கோயில் கட்டணும், திருப்பணிக்கெல்லாம் பண்ணணும்னு வேற எண்ணம் வந்துருச்சு. ஒரு சில பொருட்களை இவர் தயாரித்து கொண்டுதான் வருகிறார். அவருடைய சக்திக்கு ஏற்ப சில பொருட்களை எடுத்து வருகிறார். ஆனால் என்ன நடந்து விடுகிறது அப்படின்னா, அந்த காட்டுல திருடர்கள் அந்த பொருட்களை பறித்து விடுகிறார்கள். அப்போ என்னாச்சு, யார் சிதம்பரம் சுவாமி கிட்ட இருந்து திருநவுடனே சுவாமி சும்மா விடுவாரா? முருகப்பெருமான் திருநவங்க எல்லாருடைய கண்ணும் பார்வையும் இழந்து விடுகிறார்கள். அப்ப அடுத்த நொடி தப்பு பண்ணிட்டோம் சுவாமின்னு சொல்லி அந்த திருடர்கள் எல்லாரும் சிதம்பரம் சுவாமிகளுடைய காலடியில் விழுந்து வணங்க, என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே கோயில் கட்ட உதவி பண்ணுங்கன்னு அவங்க கிட்டையும் கேட்டு அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் ஊரில் உள்ளோர் தந்தது, அப்புறம் சிறு அரசன் தஞ்சாவூரை ஆண்ட ஒரு சின்ன மன்னன் தந்தன்னு சொல்லி இப்படி கோயிலுக்கான திருப்பணிக்கான சேகரிப்பு எல்லாம் நடந்து கொண்டே வருகிறது. இந்த வெள்ளையார் ஓடை என்பது தற்போது நீங்க பார்க்கக்கூடிய கோயில்ல நீங்க போனீங்கன்னா குளம் ஒண்ணு, பெரிய குளம் இருக்கும். அதுதான் அந்த ஓடை, வற்றாத ஓடை. அந்த ஓடை இந்த ஓடையை பத்தி ரொம்ப அழகா சன்னதி முறையில் சொல்லுவார். வெள்ளையார் ஓடை மலிப்போரூர் ஆறுமுகம், பிள்ளையார் பாதம் பிடிநெஞ்சே கொள்ளையார் வன்பிறப்பும் நீங்கும் நம்மை வாருதி போல் வந்துருட்டும் துன்பிறங்கும் கூடும் சுகம்னு சொல்லி இந்த வெள்ளையார் ஓடையில இருக்கக்கூடிய பெருமான் பிள்ளையார்னு சொல்ற. பிள்ளையார்னா யாரு? விநாயக பெருமான் நம்ம பொருள் கொள்வோம். ஆனா இந்த இடத்துல வெள்ளையார் ஓடை மலிப்போர், வெள்ளையார் ஓடை ஓடக்கூடியதான இந்த போரூர்ல பிள்ளையார் ஆறுமுக பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த முருகப்பெருமானையும் குறிக்கும் விநாயக பெருமானையும் குறிக்கக்கூடிய சொல். இந்த ஆறுமுக பிள்ளையார் அவருடைய பாதம் பிடித்தாலே போதும், பிடி நெஞ்சே, மனத்துக்கு தானே சொல்லணும், அப்ப பிடி நெஞ்சே அப்படின்னு சொல்றார். வன்பிறப்பு நீங்கும் துன்பிறக்க கூடும் சுகம் அப்படின்னா இந்த பிறப்பு நீங்கனால் பிறப்பு அறுப்பதுதான் ஒவ்வொரு அடியார் பெருமக்களுடைய நோக்கம். ஏதாவது மணிவாசகம் பிறவியை அறுப்பதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இந்த பிறவி அறுக்க வேண்டும் என்பது இந்த சன்னதி முறையில இந்த வெள்ளையார் உடை பத்தி சிறப்பாக பிற்காலத்துல அவர் சொல்றார் அப்படின்றதையும் பார்க்கணும். அப்ப இந்த வேம்படி விநாயகர் சன்னதி இங்கேயே அவர் தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கும் போது கோயிலை கட்டணும், ஆனா எப்படி அமைப்பது, எப்படி இந்த கோயிலை அமைக்கலாம், ஒரு வடிவம் தெரியணும்ல. பழைய ஆலயம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது, நம்ம எப்படி நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுது, குரு வரார். யாரு? குமாரதேவர் வரார். இழியன்னு ஒரு வருகை. குமாரதேவர் வந்த உடனே இவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். நம்மளால பேச முடியலையே, இந்த மாதிரி திருப்பூரூர் வரோம், நம்ம சுவாமி தவத்துல இருந்தார், மௌனத்துல இருந்தார், நம்மளால பேச முடியலையே. குரு வந்த உடனே அமர வைத்து திருநீர் வாங்குதல். திருநீர் ஒரு பெரியவங்க வீட்டுக்கு வராங்கன்னா சரி, யார் வந்தாலுமே அவர்களை அமர வைத்து திருநீர் வாங்குவது என்பது மரபு. திருநீர் அணிந்து கொள்வது என்பதே நம்ம மரபு. ஆனா இப்ப திருநீரை இப்படிதான் சந்தனம் வைப்பது போல் திருநீரை இப்போது உள்ள குழந்தைகள் வைக்கிறார்கள். திருநீரை அணிவதற்கு சில முறைகள் உண்டு. திருநீரை எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த திருநீரை எவ்வாறெல்லாம் பூச வேண்டும், என்னென்ன மந்திரம் சொல்லணும், திருநீரை எப்படி சுத்தம் பண்ணணும், இத்தனையும் நமது சைவ சமயம் சொல்கிறது. ஏன்னா மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர். திருநீருக்கு அப்படிப்பட்ட பெருமை. அப்படிப்பட்ட அந்த திருநீர் குருக்கிட்ட திருநீர் வாங்குறார். அவர் இப்படி கையில எடுத்து அந்த தலையில எடுத்து திருநீரை வச்ச உடனே ஒரு நொடியில அவருக்கு, இப்ப நம்ம என்னென்னமோ சொல்றோம், 3Dன்னு சொல்றோம், 2Dலாம் சொல்றோம். அப்படியே இப்ப இந்த குமாரதேவர் கையில அந்த திருநீர் எடுத்து வைத்த உடனே சிதம்பரம் சுவாமிகளுக்கு ஆலயம் எப்படி அமைய வேண்டும்ன்ற அந்த வரைபடம், பிளான்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படியே காட்சிக்கு வருது. கண்ணாடி அவர் அப்படியே தன்னுடைய ஞான கண்களால் அந்த ஆலயம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை காண்கிறார். அப்ப வந்தது யாரு? குமாரதேவர் கிடையாது, வந்தது முருகப்பெருமானே வருகிறார். மறைந்து விடுகிறார். அப்ப பெருமான் திருநீர் கொடுத்து இந்த கோயில் இப்படிதான் அமையணும்னு பெருமாளே காட்டின ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தினுடைய கூடுதல் சிறப்புகள்ல ஒண்ணு.
திருநீற்றுடைய, அதுவும் திருப்போர் தலத்தினுடைய திருநீற்றுக்கு ஒரு பேர் சிறப்பு உண்டு. முத்து சிறிதையராய் முறிமத யானையராய் தத்தம் மறி தேரில் தங்குனராய் மத்தும் அறியாத அனத்தரவாய் ஆளுவார் போரூர் பிரியாதான் நீரணிந்த பேர். பணக்காரர்களுக்குன்னு ஒரு இலக்கணம் உண்டாம் அந்த காலத்துல. பல்லக்கு, குதிரை, யானை இதெல்லாம் மெத்த தனத்தவராய், இதெல்லாம் மெத்தம்னா நிறைய செல்வம், நிறைய பெரிய செல்வங்கள் நிறைந்தவரா ஆவாங்களாம். யாரு? போரூரான் பிரியா திருநீர் அணிந்த பேர். போரூரானுடைய பிரியாதான் நீரணிந்த பேரு. போரூரான் பிரியாதான் நீரணிந்த பேர். இந்த போரூரானுடைய பெருமானுடைய திருநீர் அணிஞ்சா அதுதான் செல்வம். அது எப்படிப்பட்ட செல்வம்னா முத்து சிவிகை, முத்து பல்லக்கு, அப்புறம் இந்த மாதிரி யானை, குதிரை இப்படின்னு சொல்லி ஒரு செல்வத்திற்கு எதெல்லாம் உண்டோ அது எல்லாம் வந்து சேருமா அந்த திருநீர் அப்படின்னு சொல்லி இதையும் சன்னதி முறையிலே வைப்பாங்க. அப்ப திருப்பணிகளுக்கான ஏற்பாடு நடைபெறும் போது முருகனே குருவாக வந்து திருநீர் அணிந்து அவரே தலத்தினுடையதான எல்லா பெருமைகளையும் கூறி விடுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் அந்த வடிவமைப்பு கண்ட உடனே அந்த அதற்கேத்தாப்போல் திருப்பணிகள் எல்லாம் செய்து கோயில் மீண்டும் ஒரு புது பொலிவோடு நிர்மாணம் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சிதம்பரம் சுவாமிகள் பிறகு அதே தளத்துல ஒரு மடம் அமைத்து அங்கேயே தங்கி தன்னுடைய காலத்தை அங்கேயே செலவழிக்கிறார். எங்கும் இல்லாத வண்ணம் ஒரு எந்திர பிரதிஷ்டை என்று செய்கிறார். இந்த எந்திர பிரதிஷ்டை ஏன் செய்யப்பட்டது என்பதெல்லாம் இந்த தலத்தினுடைய சிறப்பை நாம் சிந்திக்கும் போது அறிய குறிப்பிடுகிறேன். அருகில் பிரணவமலை என்கின்றதான ஒரு தலம் உள்ளது. இந்த தலத்தில் அம்பிகை, சிவபெருமான் இருவருமே எழுந்தருளி இருக்கிறார்கள். ஒரு மீனாட்சி அம்பாளை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும்னு எண்ணம் வரும்போதெல்லாம் பௌர்ணமி தோறும் போய் அங்க இருக்க பாலாம்பிகை, திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடியதான அந்த அம்பாள், அந்த தலத்திற்குரிய தேவதை, அவளை போய் பார்த்து மீனாட்சியாக வழிபடுவார் என்பது அங்குள்ள மக்கள் கூறக்கூடியதான ஒரு சிறப்பு செய்தி அப்படின்னு பார்க்கிறோம். சிதம்பரம் சுவாமிகள் தன்னுடைய மரபை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒரு வீர சைவராக இருந்தாலுமே தான் முருக அடியார்களுடைய மரபை வருகின்றவன் என்பதை மிக தெளிவாக நக்கீரன் என்று நக்கீர பெருமானுக்கு அருள் செய்தது, அகத்தியருக்கு அருள் செய்தது என்பதை எல்லாம் குறிப்பிட்டு அருணகிரிநாதர் பெயர் மெய்ஞானநாதன் சொல்லி அருணகிரிநாதரை தன்னுடைய ஒரு குருவாகவே பாவிக்கிறார் சிதம்பரம் சுவாமிகள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முருகனுடைய அந்த திருக்கூட்ட மரபு வாழையடி வாழையாக வந்து திருக்கூட்ட மரபிலே வந்தவர் தான் இந்த சிதம்பரம் சுவாமிகள் என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உரிய நாள்கள்ல மிக முக்கியமான நாள் வைகாசி விசாக திருநாள்னு பேரு. விசாகம்னு பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அப்படிப்பட்ட நாள். அந்த நாள்ல சுவாமிகள் பெருமானோட ஒன்றரை கலந்துக்க முடிவு பண்றார். மடத்துல அதற்கான ஏற்பாடு ஆகுது. சமாதிக்குள் செல்கிறார். சென்று அமர்ந்து கொண்டிருக்கும் போது இதே நேரத்துல ஆலயத்துல வைகாசி விசாகத்திற்கான பூஜை நடைபெறுகிறது. இங்க மடத்துக்குள்ள ஜீவசமாதிக்கு செல்லக்கூடிய நிலையில் இருந்த சிதம்பரம் சுவாமிகள் அங்கு தோன்றி கருவறைக்குள் செல்லக்கூடிய காட்சி என்பது நடைபெறுகிறது. அப்ப மக்கள்லாம் ஆச்சரியமாயிட்டாங்க. மடத்திலையும் இருக்கார், இங்கேயும் இருக்கார். இரண்டு இடத்திலுமே போய் அந்த பெருமானினுடையதான அருள் ஞான ஒளியில் ஜோதியில் கலந்து வைகாசி விசாகம் அன்று சிதம்பரம் சுவாமியினுடைய குரு பூஜை என்பது அனுஷ்டிக்கப்படுகிறது. அப்ப முதலாவதாக இந்த தலத்தினுடைய புராணம் சிந்தித்தோம். தாரகன் அப்படின்றதான ஆணவத்தின் வடிவாக இருக்கக்கூடிய தாரகனை அழித்த தலம் என்று நாம் பார்த்தோம். அதுக்கப்புறத்துக்கு இந்த தலத்தினை புனர் நிர்மாணம் செய்த இந்த வடியை போரூர் தைமுதலே என்கின்ற இந்த வரியை இயற்றிய சிதம்பரம் சுவாமிகளுடைய சிறப்பை பார்த்தோம். இப்ப இந்த தலத்துக்குன்னு ஒரு சில தனிச்சிறப்புகள் உண்டு. அதை பார்த்துட்டு நாம் அடுத்ததாக திருப்போரூர் சன்னதி முறை பற்றி ஒரு சில சிந்தனைகள் மட்டும் பார்ப்போம். இந்த முருகனுக்கு என்ன பெயர் இந்த தலத்துல அப்படின்னா கந்தசாமின்னு பெயர். இந்த கந்தசாமிக்கும் இந்த குழுவினுடைய பெயருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அடியார் பெருமக்கள் அறிந்திருப்பீர்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமேன்னு வரக்கூடிய இந்த பாடல்ல கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே என்கின்ற ஒரு வடிவம் வார்த்தை அற்புதமான வடிவம். முருகன் கருணை வடிவானவன். அப்ப அங்க இந்த நம்ம எழுந்தொருளி இருக்கக்கூடிய தலத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு கந்தசாமின்னு தான் பெயர். இந்த வடிவத்திற்குன்னு ஒரு சில அம்சங்கள் இருக்கு. அதை அடியை மேற்கொண்டு சொல்கிறேன்.
இந்த தலத்தினுடைய சிறப்புகள்ல 3 இடங்கள்ல சுவாமி போர் பண்ணதா சொல்லுவாங்க. கந்தபுராணத்தின் அடிப்படையில் அடியேன் கூறுகிறேன். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர். அதுல திருப்போரூர்ல விண்ணில் போர் நடந்த இடம் திருப்போரூர் அப்படின்னு பெயர். பிரணவம் முருகனை வழிபட்ட இடம் என்பதை அடியேன் சொல்லியிருந்தேன். அதனால்தான் பிரணவ மலையாகவே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மூலவருடைய வடிவம். அடியன் தலைவர் சிதம்பரம் சுவாமி பத்தி சொல்லும் போதே சொல்லியிருந்த ஒரு பெண் பனை மரத்தின் உள் புற்று வடிவாக சுவாமி சுயம்பு மூர்த்தியாக தோன்றுவார் அப்படின்னு சொன்னோம். நம்ம சுவாமி என்ன சொல்லுவோம்? சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவோம். வைணவத்துல அக்ஷாமூர்த்தின்னு பேரு. தான் தோன்றியாக தானே உதித்த மூர்த்தி அப்படின்னு பேரு. அதனால இவர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர். இவர் பனைமரத்தால் ஆனவர். அதனால் இவருக்கு அபிஷேகம் என்பதே கிடையாது. இன்றளவும் அபிஷேகம் நேரடியாக கிடையாது. அதற்கு பதிலாக கீழே அழகாக குட்டியா நீங்க தலத்துல கருவறையில போய் தரிசனம் பண்ணீங்கன்னா கருங்கல்லாலான 3 திருமேனி வள்ளி தேவசேனாவோடு முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு திருமேனி இருக்கும். அந்த முருகப்பெருமானுக்கு தான் எல்லா விதமான அபிஷேக ஆராதனைகள் தான் நடைபெறும். இந்த வடிவை பத்தி சொல்லிட்டு அடியேன் சொல்லிடுறேன். சுவாமியினுடைய வடிவம் குமார தந்திரமா முருகனுடைய வடிவம் பிரம்மசாஸ்திரா வடிவம். இந்த பிரம்மசாஸ்திரா வடிவத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அதற்கு ஒரு சின்ன கதை உண்டு. அடியேன் மிக வேகமாக அதை சொல்லிடுறேன். பிரணவத்தினுடைய பொருள் அறியாமல் இருந்த பிரம்மா சிறைப்பட்டார். பிறகு சிவபெருமான் முருகனிடம் கூட அவரை விரிவித்தார்கள். உபதேசம் பெருமான் செய்தார் சிவபெருமானுக்கு என்பதெல்லாம் நாம் அறிந்ததுதான். ஆனால் பிரம்மா சிறையில் இருக்கும் போது முருகப்பெருமானே பிரம்மாவினுடையதான கோலத்தை பூண்டு படைத்தார் என்பதும் நாம் அறிந்து கொள்ள வேண்ட செய்தி. அந்த வடிவம் தான் இந்த பிரம்மசாஸ்தா வடிவம்னு பேரு. பல்லவர்கள் இந்த வடிவத்தை அதிகமாக வழிபட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஒரு கையில கமண்டலமும் ஒரு கையில அட்சமாலை, நம்ம ருத்ராக்க அட்சமாலை பிடித்து கொண்டு அபய திருக்கரத்தோடு இன்னொரு கைய தொடை மீது பிடித்து கொண்டு மிக அழகாக ஞான ஸ்கந்தனாக சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய கருவறை அமைப்பை நாம் பார்க்கலாம். எப்படி காலசம்காரம் காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நாம் காலசம்காரம் செய்யக்கூடியவர் பெருமான். யார்? சிவபெருமான் காலசம்காரம் செய்தார். முருகப்பெருமான் படைப்பு தொழிலே மேற்கொண்டு அடியாருக்காக படைப்பு தொழிலே செய்தார் அப்படின்பது ஒரு ஒப்புமை கூறு. அப்ப இப்படி சிறப்பு வாய்ந்த அந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய பனைமரத்தால் ஆன மூர்த்தி தான். ஆனா என்ன ஒரு அழகுனா, நீங்க போய் அந்த கருவறையில முன்னாடி போய் நின்னீங்கன்னா பனைமரத்தால் ஆன மூர்த்தி என்பதால் முகம்லாம் தெளிவா கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்காதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் நீங்க போய் நின்று பாருங்க அடியார் பெருமக்களே, உணர்ந்த அடியேன் கூறுகிறேன். அவ்வளவு அழகான முகம். எத்தனையோ ஆலயங்கள்ல முருகன் எழுந்திருந்தா அந்த முகத்தை நீங்கள் காணும். பனைமரம் தானேன்னு முகம் இல்லான்னு நினைச்சுதான் நீங்க படங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது முகம் இல்லாத போதுதான ஒரு அமைப்பு தான் இருக்கும். ஆனால் கந்தசாமி முருகப்பெருமானே முருகான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 கண்களும் அழகிய அந்த மூக்கு, உதடு இன்னும் சுவாமி நம்ம கிட்ட பேசுவார். அப்படிப்பட்டதான ஒரு திருமேனி உலகில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாததான ஒரு அரிய திருமேனி அந்த பெருமான். அப்படி பிரம்மசாஸ்திரா வடிவோடு பெண் பனை மரத்தினோடு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். பெருமானுடைய அந்த அடித்தண்டு, மரம்னா அடிபாகம் இருக்கும்ல, அந்த அடித்தண்டு அட்சய பாத்திரமாக இன்றளவும் ஆலயத்தில் இருக்கிறது. அது பெருமானினுடைய அடித்தண்டு என்று மக்களால் நம்பப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஆணவத்தை அழித்த தலம். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு இந்த 3 வெளிப்பாட்டாக தான் கந்தபுராணத்துல நம்மளுக்கு சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், சூரபத்மன் 3 பேரும் இருக்காங்க. அந்த 3 பேரையும் பெருமான் அழிக்கிறார். அதுல ஆணவம் அழிக்கப்பட்ட இடம்னு இந்த தலத்துக்கு போய் புரசை அஷ்டாவதனம் சபாவதி முதலியார் அப்படின்றவர் இந்த தலத்தின் மீது இந்த தலத்தின் புராணம் எழுதியிருக்கிறார். அப்புறம் கலம்பகம் எழுதியிருக்கிறார். அலங்காரம் முதலிய நூல்கள் எழுதியிருக்கிறார். ராமதார மூலம் சோமசுந்தர பிள்ளை அவர்கள் திருப்போரூர் கோவை என்கின்ற சிற்றிலக்கிய வகையை படைத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். திருமயிலை ராகவன் தாசர் அவர்கள் கந்தர் கழல் விண்ணப்பம்னு சொல்லி விண்ணப்ப மாலைன்னு ஒண்ணு பாண்டித்தார். காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் இயற்றிய திருப்போரூர் அந்தாதி என்பதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது தவிர்த்து நாம் அறிந்த வள்ளலார், பாம்பன் சுவாமிகள்னு இவங்க எல்லாருமே இந்த திருப்போரூர் திருத்தலத்தை மிக அழகாக சிறப்பித்து பாடுகிறார்கள்.
இந்த தலத்தினுடைய உற்சவத்தை பற்றி அடியேன் பேச விரும்புகிறேன். ஒரு தலம்னா 12 மாதமே உற்சவம். நம்மளுக்கு பெரும்பான்மையும் தெரிந்த உற்சவங்கள் கம்மிதான். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் சொல்லி அந்தந்த ஆலயத்துல அந்தந்த தெய்வத்திற்குரியதான உற்சவங்கள் 12 மாதமே நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். அப்படி இந்த தலத்தில் பெருமானன் 2 முறை சம்ஹாரம் செய்கிறார். எல்லா ஆலயத்திலுமே ஒரு முறைதான். ஆனா திருப்போரூர், திருப்பரங்குன்றம் இந்த 2 திருத்தலங்கள்ல சுவாமி 2 முறை சம்ஹாரம் செய்வார். திருப்போரூர்ல கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் தனியாக நடைபெறும். அது தனி நிகழ்வு. 6 நாள் கொடியேறி கந்தசஷ்டி விழா என்பது தனி நிகழ்வு. அதே போல் இங்க பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி அதே போல் புறப்பாடாகி தாரகனை வதம் செய்வார். இந்த தலத்தின் மட்டும்தான் இந்த நிகழ்வு. அதே போல் திருப்பரங்குன்றத்தில் கந்தசஷ்டியின் போது சம்ஹாரம் நடைபெறும். திருப்பரங்குன்றத்தை அதுக்கப்புறத்துக்கும் பிரம்மோற்சவத்தின் போது ஒரு நாள் சுவாமி எழுந்தருளி மீண்டும் ஒரு நாள் சம்ஹாரம் கண்டறிவார். இது சில முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவம். உபதேச உற்சவம்னு சொல்லி ஒரு அற்புதமான உற்சவம். அங்கு இருக்கக்கூடிய திருமேனிகளை பற்றியும் அடியேன் குறிப்பிடுகிறேன். உற்சவ திருமேனிகள். இந்த உபதேச உற்சவம் என்பது எனக்கு அடியேனுடைய சிறிய அறிவுக்கு எட்டியபடி உபதேச மூர்த்தியாக சிவன் சிவபெருமானினுடைய தோல் மீது முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய கோலம் சில ஆலயங்கள்ல உண்டு. அந்த மூர்த்தத்துக்கு உற்சவம் பெரிதாக நடைபெறுகிறா. முருகப்பெருமானினுடைய உற்சவங்கள்ல ஒரு நாள் புறப்பாடாய் வெளியே வருவார். ஒரு ஆலயத்தினுடைய உற்சவம்னா அந்த ஆலயத்துல என்னென்ன மூர்த்தங்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே வரிசையாக ஒவ்வொரு நாள் வெளியே வருவார்கள். ஒரு சிவாலயத்துல 7ஆம் நாள்னா நடராஜ பெருமான் வருவார். அப்புறம் பிச்சாடன மூர்த்தி வருவார். இப்படின்னு அந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானினுடைய வேறு வடிவங்கள் ஒவ்வொரு காலப்பொழுதில் வர வேண்டும் என்பது உற்சவ விதிகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. அப்படி எழுந்தருள்கிறார்கள். ஆனால் இந்த உபதேச மூர்த்தி சிவபெருமான் மடி மீது முருகன் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அரிய காட்சியாக சிலாரூபமாக இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி அவருக்குன்னு ஒரு தனி உற்சவமே நடைபெறுகிறது. முதல்ல என்ன பண்ணுவார்? முருகப்பெருமான் உற்சவமூர்த்தியாக கந்தசுவாமி எழுந்தருள்வார். எழுந்தருளே தூது நடைபெறும். இந்திரன் தூது நடைபெறும். அதுக்கப்புறம் திருமால் வருவார். அப்புறம் சோமாஸ்கந்த மூர்த்தி, முருகப்பெருமான் ஆலயத்துல இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தியே முருகன் பெருமான் கிட்ட தூது. ஏன்னா பிரம்மன் சிறை எடுத்த உடனே பிரம்மனை சுவாமி சிறைப்படுவார். இதெல்லாம் நடத்தி காட்டப்படும் அங்க நிகழ்வாக. பிரம்மாக்குன்னு ஒரு தனி உற்சவமூர்த்தி உண்டு. அவர் பிரம்மன் சிறை நடைபெறும். பிரம்மனை விடுவிக்க சொல்லி திருமால், இந்திரன், சோமாஸ்கந்த மூர்த்திகளுடைய தூது நடைபெறும். அவங்கெல்லாம் முருகா பிரம்மாவை விட்டுடுப்பா, படைப்பு தொழில் தடைப்படுதுன்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடத்தி காட்டப்படும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் இறுதியாக சோமாஸ்கந்த மூர்த்தியாக பெருமான் சொன்ன உடனே சுவாமி உபதேசம் செய்யக்கூடிய அந்த காட்சியை காட்டுவதற்காக அழகாக சுவாமி பல்லக்கில் எழுந்தருளப்படுவார். அந்த உபதேச மூர்த்தி வந்த உடனே திருமால், இந்திரன், பிரம்மா எல்லாருமே அந்த உபதேச மூர்த்தியை வளமா அவங்க மேற்கொண்டு வீதிகள்ல முறப்பாடாவாங்க. இந்த உபதேச உற்சவம் என்பது இந்த திருத்தலத்துக்குன்னு உரியதான ஒரு தன்மையான உற்சவம். இந்த உற்சவம் முடிஞ்ச உடனே புருஷால் மிருக வாகனத்துல சுவாமி புறப்பாடாவார் அப்படின்னு பார்ப்போம். வில்லேந்தி வைரவர் ஒரு முருகன் ஆலயம்னா முருகப்பெருமானுடைய சண்முகருடைய வடிவம் இருக்கும். அப்புறம் அந்த தலத்தினுடைய மூலவரியினுடைய வடிவமாகவே ஒரு பெருமான் இருப்பார். அதுக்கப்புறம் எளிமையாக சுப்பிரமணிய முருகனாக வள்ளிதேவசேனாவோட அந்த மாதிரியான ஒரு அமைப்புல ஒரு முருகன் இருப்பார். அதே போல் வில்லேந்திய கோலத்துல சுவாமி இருக்கக்கூடிய அவருக்கு முத்துக்குமார சுவாமின்னு பேரு. தாரகனினுடைய சம்ஹாரத்திற்கு நான் அடியன் குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா, பிரம்மோற்சவத்தின் ஒருபோது தாரகனினுடைய சம்ஹாரத்திற்கு இந்த மூர்த்தி தான் புறப்பட்டு வருவார். அவர் தான் தாரகனை சம்ஹாரம் செய்வார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்ததாக வள்ளி தேவசேனா அம்மையருக்கு எங்கும் இல்லாத வண்ணம் இரு சன்னதி. அதுல என்ன சிறப்புனா 2 பேர் வள்ளி தேவசேனா 2 திருக்கரங்களோடு இருப்பாங்க. ஆனா இந்த திருத்தலத்துல 4 திருக்கரங்களோடு கஜவள்ளி என்கின்ற பெயரில் தேவசேனா அம்மையும் வள்ளி அம்மையும் எழுந்தள்ளி இருப்பது இந்த தலத்திற்குரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. காவடி எடுக்கும் பிரார்த்தனை, முருகன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கு காவடி இருக்கும். அப்படி காவடி எடுக்கும் பிரார்த்தனை. மூலவருக்கான இந்த யந்திர பிரதிஷ்டை என்பது மிகவும் அற்புதமான ஒரு பிரதிஷ்டை. சிதம்பரம் சுவாமிகள் பல்வேறு தெய்வங்களை அதில் அடக்கி, விநாயகர், அம்பிகை, சிவபெருமான் சொல்லி அவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு யந்திர பிரதிஷ்டை. அந்த யந்திரத்தை
மூலவரை நீங்கள் தரிசித்து வந்த உடனே ஒரு அழகா ஒரு தனி மண்டபத்துல வச்சிருப்பாங்க. கண்ணாடியில நீங்க அந்த எந்திரத்தை தரிசனம் பண்ணலாம். எந்திரத்துக்குன்னு தனி அர்ச்சனைகள் உண்டு, அபிஷேகம் உண்டு. மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. ஆஹ் அதற்கு பதிலாக அந்த எந்திரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த மூர்த்திக்கும் தான் அபிஷேகம் என்பது நடைபெறும். திருத்தணியில பெருமானுக்கு எதிர்க்க மயில் அமைந்திருக்காது. அதே போல் இந்த தலத்திலும் யானை தான் இங்கு பெருமானுக்கு நேர் எதிர்க்க அமைந்திருக்கிறது என்பது பார்க்கிறோம். கோயில்ல கோபுரம் தாண்டிதான் கொடிமரம் இருக்கும். ஆனால் கோபுரத்துக்கு முன்பாகவே கொடிமரம் இருப்பது இந்த தலத்தினுடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்னா இருக்கு. இப்ப அடியேன் இதுவரை இந்த தலத்திற்குரிய தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள், இது தவிர்த்து கிருத்திகா உற்சவம்னு ஒண்ணு உண்டு, பரணி அபிஷேகம் என்பது உண்டு. அப்படி மாதந்தோறும் ஒவ்வொரு விதமான விழாக்கள் இந்த திருப்போரூர் ஆலயத்துல நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். இப்ப மூன்றாவது தலைப்பிற்கு அடியேன் வந்துவிடுகிறேன். திருப்போரூர் சன்னதி முறை. போரூர் தனிமுதலே என்பதில் போரூர் என்பதற்கான தலபுராணம் சிந்தித்தோம். தனிமுதலே என்று பரவக்கூடிய சிதம்பரம் சுவாமிகளுடைய வரலாற்றை சிந்தித்தோம். அவர் எந்த நூல்ல இதை பாடுறாருன்னா சன்னதி முறை என்கின்ற நூல். சன்னதினா அடியார் பெருமகளுக்கு எல்லாரும் தெரியும். ஒரு ஆலயம்னா கருவறைய நான் சன்னதின்னு சொல்லுவேன். அப்படி ஏன் இந்த நூலுக்கு சன்னதி முறைன்னு பேர் வந்திருக்கணும் அப்படின்னா, மனம், இந்த ஆன்மா இறைவனோடு எந்த விதமான சிந்தனைகளும் இன்றி லகிக்கக்கூடிய இடம் சன்னதி. எத்தனையோ கவலைகள் இருக்கும், என்னென்னமோ மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆலயத்துக்கு போயிட்டோம்னா, பெருமானுடைய திருமேனிய பார்த்துட்டோம்னா, அதுவும் அழகு. அந்த காலத்துடைய பழமையை பொடியே விளக்குகளில் மட்டுமே பெருமான் தெரிஞ்சா அதோட அற்புதமான காட்சி வேற எதுவும் இருக்கு. சில ஆலயங்கள்ல பிற்காலத்துல அந்த ஆலயங்கள்ல உள்ளேயே வெளிச்சத்துக்காக அந்த டியூப்லைட் போடுறதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா விளக்கிலே பெருமானை தரிசித்தால் அப்படி ஒரு நம்முடைய மனம் எல்லாத்தையும் மறந்து பெருமானுடைய நிகழ்ச்சி போயிடும். அப்படி இந்த மனம் எந்த விதமான சஞ்சலங்களையும் தவிர்த்து பெருமானை சந்திக்கக்கூடியதான ஒரு இடம்தான் கருவறை. அதனாலதான் மிக அழகாக சன்னதி முறைன்னு சுவாமி இந்த நூலை இயற்றிருக்கார். சிதம்பரம் சுவாமிகள் குமாரதேவர் மீது சதகம் என்று ஒரு இலக்கியம் செய்திருக்கிறார். இன்னும் பல்வேறு நூல்களை செய்திருக்கிறார் குமாரன் தன்னுடைய குரு மீது. அதற்கு பிறகு முருகப்பெருமான் மீது திருப்போரூர் சன்னதி முறைன்னு இந்த நூல் பாடியிருக்கார். பல்வேறு இலக்கிய அமைப்புகள் இதுக்குள்ள அது ஒரு தொகுப்பு மாதிரி. அதுல எல்லாமே இருக்கும். முருகப்பெருமான் பிள்ளை தமிழ் இருக்கு, திருப்போரூர் பிள்ளை தமிழ் இருக்கு. முருகப்பெருமான் மீது வண்டு விடுத்தூது, வண்டை முருகப்பெருமான் தூதாக விடுகிறார். கிளி விடுத்தூது இருக்கு, திருவடி 10 இருக்கு, அடைக்கல 10 இருக்கு. மணிவாசக பெருமானினுடைய திருவாசகத்துடைய பல்வேறு தாக்கங்கள் சிதம்பரம் சுவாமிகளுடைய பாடல்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அருணகிரி பெருமானை போலவே திருமாலின் பெருமையை கூறி முருகப்பெருமானின் பெருமையை கூறுதல், சிவபெருமானின் வரலாற்றை கூறி முருகப்பெருமானின் பெருமையை கூறுதல்னு இந்த அடியார் பெருமக்களுடைய ஒரு தொகுப்பாக அவர்களுடைய எல்லாருடைய தன்மையும் சிதம்பரம் சுவாமிகளுக்குள்ள அவருடைய பாடல்ல காணப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். இந்த சன்னதி முறை என்கின்ற இந்த தொகுப்பு மரபை முதலாக சிதம்பரம் சுவாமிகள் தான் ஆரம்பம் செய்கிறார். இதற்கு பிறகு திருத்தணிகை சன்னதி முறை, இன்னும் பல்வேறு சன்னதி முறைகள்லாம் வருது அப்படின்னு பார்க்கிறோம். மொத்தமாக திருப்போரூர் சன்னதி முறையில் 715 பாடல்கள் உள்ளன. அந்த 715மே மிக அற்புதமானது. மாலை, அலங்காரம், இது வரைக்கும் பண்ணாத அருளாளர் பாடாததே ஒண்ணு அந்த கட்டியம்னு ஒண்ணு பாடுற. ஒரு மன்னன் புறப்படுறானா எளிமையானா ஒரு மன்னன் புறப்படக்கூடாது. மன்னனுக்கு முன் செல்ல வேண்டியவைன்னு சில இருக்கு. மன்னன் புறப்படும் போது இருக்க வேண்டிய ஒண்ணுனா கட்டியம் இருக்கும். மன்னன் தன்னுடைய பெருமை மக்கள்லாம் கூடி இருக்காங்கன்னா இந்த மன்னன் யாரோ காசு இருக்க ஒரு ஆள் போறான்னு நினைச்சிடக்கூடாது. அப்ப இவருடைய சிறப்பு என்னன்னு தெரியும். அப்ப மன்னன் எங்கு செல்கிறாரோ அப்போ கட்டியம் சொல்வதற்கு கட்டியத்திற்கும் தனி ஆள் இருப்பாங்க. பெருமான் மன்னனுடைய சிறப்புகளை சொல்ல. அப்படி முருகப்பெருமான் மீது பெரிய கட்டியம், சின்ன கட்டியம்னு சொல்லி பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய மரபு இதெல்லாம் இவர்தான் முதலில் ஆரம்பிக்கிறார். அடுத்து ஒரு சில பாடல்கள் மட்டும் சிந்தித்து விட்டு அடியேன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். முருகன்னாலே நமக்கு நினைவு வருவது கருணை தான். ஏன்னா சூரபத்மன் தேவர்களுக்கு எத்தனையோ விதமான துன்பங்களை செய்வார். முருகப்பெருமான் அவதரித்ததே சூரபத்மனை சங்காரம் செய்வதற்குதான்.
ஆனால் அப்படிப்பட்ட சூரபத்மனுக்கும் அவன் ஒரே ஒரு நொடி தன்னுடைய பிரணவ வடிவத்தை காட்டி ஆட்கொண்டார். சூரன் சங்கரிக்கப்பட்டான். அவனுடைய ஆணவமலம் கண்மமலம் என்ற மாயாமலங்கள் நீக்கி அவன் புனிதமாக்கப்பட்டு பெருமானுக்கு அருகிலே மயிலுமாக சேவர் கொடியுமாக வைத்துக் கொண்ட கருணை முருகப்பெருமானுக்கு. அப்ப அவனுக்குரிய குணம் தானே அது அப்படின்னு அந்த கருணையை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கு. பொதுவா திருவாசகத்துல ஒரு அற்புதமான வரி, சிவபுராணத்துல அன்பர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வரி என்ன அப்படின்னா, தாயின் சிறந்த தயாவான தத்துவம். இப்படிப்பட்ட ஒரு வரி, இப்படிதான் இந்த வரியை மணிவாசக பெருமான் சொன்னார்னு அடியன் பல காலம் வியந்தது. ஏன்னா இந்த உறவு, இந்த உயிருக்கு எத்தனையோ உறவுகள், பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அத்தை மாமா, உறவுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் தமிழ் மரபு சார்ந்து வரக்கூடிய நமக்கு உறவு முறை, காக்கை குருவிகள் கூட நமக்கு உறவுன்னு பாரதி பாடுவார். அப்படி இந்த உறவுகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா எந்த உறவு ஆழமான உறவு, எந்த உறவு பெருமானோடு ஒப்பிடுவதற்கான உறவு? எல்லாத்தையும் பெருமாள் கூட ஒப்பிட முடியுமா? பெருமாள் இப்படிப்பட்டவர். சிவபெருமானோடு ஒரு உறவை ஒப்பிட வேண்டும், உயிரைகளே பெருமானோடு ஒப்பிடக்கூடாது. ஆனா ஒரு உறவு ஒப்பிடலாம்னு பார்த்து வடிகட்டி இத்தனை உறவுகள்ல இருந்து ஒருத்தரை சொல்லலாம்னா தாயை சொல்லலாம். இப்ப பெருமான் சிறந்தவன், எதை விட சிறந்தவன்? தாயை விட சிறந்தவன். தாய் சிறந்த தயாவான தத்துவனேன்னு மணிவாசக பெருமான் எளிமையா ஒரே வரியில சொல்லிட்டு போயிருக்கார். சிதம்பரம் சுவாமிகள் இதை பார்த்து இவ்வளவு எளிமையா இருக்கேன்னு நினைச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. ஒரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார். குழவி அழுத குரல் கேட்டு தாய் வந்து அழுத கண்ணீர் மாற்றி அமுதூட்டும், கெழுந்தகை போல் நாயேன் இடர்களைந்து நல்லருள் ஊட்டும் போரூர் சேய் நமக்கு தாயாகும் நேர். அடியேன் வரிக்கு வரி விளக்கம் சொல்றேன். குழந்தை அழுத குரல் கேட்டு தாய் வந்து, தாய் வரா, குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது, தாய் வரா. முதல்ல என்ன பண்ணுவா? எடுத்த உடனே எல்லாம் பால் கொடுக்க மாட்டான். அழுத அந்த கண்ணீர் மாற்றி, அந்த கண்ணீர் எல்லாம் துடைச்சிட்டு, ஏமாச்சலாம் அழுவுற அப்படின்னு சொல்லி இந்த கண்ணீர் எல்லாம் துடைத்து நல்லா முந்தானையால துடைச்சு அப்புறம் பால் கொடுப்பா, மாற்றி அமுது ஊட்டும். அப்படிப்பட்ட தாய் போல யார் எனக்கு தாய் தெரியுமா? அப்படிப்பட்ட தாய் எனக்கு யாருன்னா, இந்த திருப்போரூர் திருத்தலத்துல இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் தானே எனக்கு தாயாகுவான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சிறந்த தயாவான தத்துவனே என்பது எவ்வளவு ஆழமான வார்த்தை என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு சிதம்பரம் சுவாமிகள் சொல்றார். ஏன்னா தாய் உறவு அவ்வளவு எளிமையானது கிடையாது. லலிதா சகஸ்ரநாமம் அம்பிகையினுடைய 1000 பெயர்களை சொல்கிறது. ஆனால் முதல் பெயரே என்ன? ஸ்ரீமாதா. அவளுக்கு எத்தனையோ பெயர், எத்தனை பெயர் அம்பாளுக்கு. கருமாரின்னு சொல்றோம், லலிதான்னு சொல்றோம், திரிபுர சுந்தரின்னு சொல்றோம், பராசக்தின்னு சொல்றோம், ஒவ்வொரு ஊர்ல அம்பாளுக்கு ஒவ்வொரு பெயர். ஆனா என்னதான் இருந்தா ஒன்னே ஒண்ணு, அவள் ஸ்ரீமாதா. அதனால்தான் அபிராமி பட்டர் ரொம்ப அழகா சொல்றார், ஆத்தாலை அவள்தான் தாய், ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளி. ஆத்தா அவள் தான் அம்மா, தாய் தான். அப்படி இந்தப்பட்ட ஒரு, அதனாலதான் அழுத குரல் தாயை இந்த ஓமையாக சிதம்பரம் சுவாமிகள் கொண்டு வந்திருக்கிறார். அருணைநாதரும் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீனு மிக அழகா தாயினுடைய மகத்துவத்தை கூறுகிறார். இத்தனை கருணை தான் பெருமான். இத்தனை கருணை செய்கிறானே, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடைக்கலம், அவனை தவிர்த்து அடைக்கலம் ஆவதற்கு ஒரு இடம் கிடைக்காது. சரணாகதின்னு பெருமானுடைய திருவடிகள் சிக்கன பிடித்தேன் மணிவாசகர் கொடுத்து, அம்மை அப்பா உப்பிலா மணி அன்பில் விதைத்த ஆறுமுறை பொய்மையே பெருக்கும் புழுத்தலை பொழுதோனுக்கு செம்மையே ஆகிய சிவபதம் அளித்த செல்வனே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். அப்படி இருகப்பட்டு இருந்தமா. ஏன்னா பெருமான் திருவடி தர்றதே பெரிய விஷயம். பெருமான் திருவடியை பார்த்தா என்ன பார்க்கலாம்னா, ஐயாறுல திருவையாறுல சொல்றாரு, என்ன அப்பர் சொல்றாரு, கைலாய காட்சிதோ ஆடி அம்மாவாசை வரப்போகுது, கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாத நற்கண்டு, கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாத எல்லாமே தரக்கூடியது அந்த திருவடி தான். அப்ப அந்த திருவடியில போய் சரணாகதி என்னதுன்னு தூக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் நம்மளுடைய பெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டா அவன் பார்த்துப்பான்னு அவன் திருவடியில சரணாகதின்னு ஆயிட்டான். நம்மளுதுன்னு ஒண்ணுமே பெருமான் தரதான் இந்த உயிர் அனைத்தையும் பெறுகிறது. அப்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். வினையே இழைத்த பெரும் பிழைகள் பொறுத்தாட்கொண்ட மெய்தேவே. வினையன், அருமையான வாக்கு. வினையன் தானே, நம்ம வினைகள்ல தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமா இந்த பிறவி எதற்கு? வினைகளால் தான் வருந்திருக்கு. நாம் மனிதராம் இருக்கோம்னா நாம் இன்னும் ரொம்ப தகுதியாய் அரிதறிது மானுடராய் பிறத்து அவையர்கள் மனுஷனா பிறந்தது என்னமோ ரொம்ப அரிதான விஷயம் கிடையாது. வினை இருப்பதால் இந்த வினையை நீக்குவதற்காக நாம் பிறவி எடுத்திருக்கோம். அப்ப இந்த வினையேன் அப்படின்ற வார்த்தை அவ்வளவு சக்திமான. வினையேன் இழைத்த பெரும் பிழைகள் பொறுத்தாட்கொண்ட மெய்தேவே. நான் எத்தனை தவறு பண்ணாலும் எப்படி என்ன நீ அப்படி பொறுத்துக்கிறியே, எப்படி மெய்தேவே மெய்தேவா உண்மையான இறைவனையேன்னு சொல்றார். ரொம்ப அழகா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார். வெய்ய ஆய வினை கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேறு செய்தானே. வினை கடல்ல தருமாறக்கூடிய உயிர்க்கு மிக இறங்கி, கருணை தானே, அப்ப அந்த கருணைக்கு இறங்கி அருள் புரிந்து வீடு பேர் ஆக்கம் செய்த மெய்தேவேன்னு சொல்லி மிக அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு சொல்றார். அப்ப என்ன, அப்ப சுவாமியோட வேற எந்த இடத்தால போய் நம்ம சரணாகதி ஆக முடியும்? இந்த மனிதர்கள் கிட்ட போய் காலில் விழ முடியுமா? யாரோ காலில் எல்லாம் நம்ம விழுறோம்ல, காரணத்துக்காக கால் பிடிப்பான்ல அந்த உலகத்துல அப்படிப்பட்ட மனிதர்களும் சிலர் இருக்கதான் செய்கிறார்கள்ல. அப்ப யாருடைய திருவடி நிரந்தரமான திருவடி? பெருமானுடைய திருவடி நிரந்தரமான திருவடி. அப்ப சொல்றார், நினையேன் வேறொரு புகலிடமும் அறியேன் சிறியேன் நிர்மலனை. முதல் என்ன சொல்றார்? வினையேன் இழைத்த பெரும் பிழைகள் பொறுத்தாட்கொண்ட மெய்தேவே, என்னுடைய பிழைகள்லாம் பொறுத்தாட்கொண்ட மெய்தேவே. நினையேன் வேறொரு புகலிடமும் அறியேன் சிறியேன் நிர்மலன். அறியேன், நான் தெரியாதுல்ல எனக்கு. சிறிய நிர்மலா, நீதான் வந்தா நிர்மலமானவன், எல்லாத்துக்கும் பரமாக இருக்கக்கூடியவன். கலைமா பிறவி கடல் கடப்ப கழல் தண்டு ஆட்கொண்ட வேண்டும், கழல் தர வேண்டும். கழல், இந்த பிறவி கடலுக்கு எது? ஒரே ஒரு தெப்பம் தான், இதை நீந்துறது எதுனா பெருமானினுடைய திருவடி. வள்ளுவர் மூர்த்தி நாயனார் மிக அழகாக சொல்லுவார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவன் அடி சேராதாரே அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த என்ன சொல்றார்? கலைமா பிறவி கடல் கடப்ப கழல தர வேண்டும், கழல் தாட்கொண்ட மெய்தேவே அப்படின்னு தர வேண்டும் கேட்க. அணையானை போரூரா அடியேன் உந்தன் அடைக்கலமே. அப்ப இந்த கழலே எனக்கு அடைக்கலம், நான் என்னையே உன்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விடுகிறேன். தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரான்னு சொல்லி மணிவாசக பெருமான் சொல்வார். நாம் நம்மை முழுமையாக தந்தான் அவனை நாம் உணரலாம் அப்படின்றது. அதனால்தான் அடைக்கலம் என்பது அதான். இந்த பிறவிமா கடல் நீத்த அடியேன் அணையேன் போரூரா அடியேன் உந்தன் அடைக்கலமேன்னு மிக அழகா சொல்றார் இந்த பாடல். அடியேன் ஒரே ஒரு சொல்ல, வினையேன் இழைத்த பெரும் பிழைகள் பொறுத்தாட்கொண்ட மெய்தேவே. வினையேன் வேறொரு புகலிடமும் அறியேன் சிறியேன் நிர்மலனே. கனைமா பிறவி கடல் கடப்ப கழல் தர வேண்டும் அணையேன் போரூரா அடியேன் உந்தன் அடைக்கலமேன்னு சொல்லி மிக அழகாக சொல்றார். இன்னொரு பாடல், ரொம்ப அருமையான ஒரு உவமை உள்ள ஒரு பாடல். காசு இருக்கவங்களுக்கான இலக்கணம் என்ன? ஒரு பொருள் அதிகமாக இருக்கு, அவங்க கிட்ட ஒருத்தவங்க நின்று காசு கேட்கிறாங்க அப்படின்னா, அவங்க நின்ன உடனே கேட்காமல் தருவதுதான் ஒரு செல்வந்தரினுடைய இலக்கணம். சிதம்பரம் சுவாமிகள் சொன்னார், இல்லாதான் வள்ளலாய் உள்ளானி இரவும் முன் ஈதல் போலும். அப்படிதான் இருக்கணும். இல்லாதன் வல்லானாய் உள்ளான் தன்னை இரவும் முன், இரவு இதான் தாங்க அப்படின்னு கேட்கறது முன் ஈதல் போலும் தர மாதிரி. நல்லேன் உனது பாதம் விரும்பாவிடினும் நல்க வேண்டும். ரொம்ப அருமையான ஒருவன், விரும்பாவிடினும் நல்க வேண்டும். ஏன்னா எத்தனை விதமான தடுமாற்றங்கள்ல நம்மளுக்கு எத்தனையோ இந்த உறவு முறைகளால் இந்த பிறவியால் எத்தனை விதமான தடுமை. இதுல நான் எங்கேயாவது உன்னை நினைக்காம போயிட்டா, நான் மறந்துட்டேன்னா, இன்னைக்கு ஒரு திருப்புகழ் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும்னு நைட்டு சங்கல்பம் பண்ணி படுப்போம். காலையில எழுந்து பார்த்தா வேற ஏதாவது ஒரு பணி வந்துடும். அப்ப அன்னைக்கு நாள் ஓடிடும். அப்படி நான் எங்கேயாவது இப்படியே என் காலம் முழுதா ஏதாவது ஒரு பணி வந்து நான் உன்னை மறந்து விட்டால், அப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ண வேண்டும்? நல்லான் உனது பாதம் விரும்பாவிடினும் நல்க வேண்டும். நீயா வலிய வாரம் வைத்த பாதம் இதோ என்று அருள்வாயேன்னு திருப்புகழ்ல சுவாமி சொல்லு. பாதம் எப்படி அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சுவாமி தந்தாருன்னா, இதோ வந்துட்டேன்பா நான் தரேன்னு சொல்லி திருவடியை தந்தார். அததான் இங்க கேட்கிறார். நான் உன்னை
பாதம் விரும்பாவிடினும் நல்க வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேல பரவையார் சங்கிலி அந்த நம்ம அம்மையாருடையதான சேடு தோழிமார்களை கண்டு காமுறுகிறார். கீழே பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வரம் தான் கேட்கிறார். சுவாமி, நான் பிறக்கிறேன், தப்பு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் வந்து பிறந்தாலும் நீங்கள் என்னை தடுத்தாட்கொள்ள, நான் உங்களை மறந்து விடுவேன், இந்த மாயிரால் நான் உங்களை மறந்து விடுவேன், ஆனால் நீங்கள் என்னை தடுத்தாட்கொள்ளவர் அப்படின்னு கேட்டு சத்தியம் வாங்கி கொண்டுதான் கீழே சென்றார். அதனால்தான் கல்யாணம் நடக்கும் போது ஓலையை காட்டி நீ என்ன வழி அடிமைன்னு நின்ற. அவருக்கு ஞாபகம் இல்ல, யார்ப்பா நீ, பித்தா பைத்தியக்காரான்னு திட்டுறாரு, நான் நினைவு இருக்காது. இந்த பிறவி மறக்க செய்யும் மாயின்னு போயிருக்கு. அப்ப அந்த பிறவி மறந்து விடும். பெருமான் கிட்டதான் சொல்லிட்டு அந்த பெருமான் நின்று தடுத்தாட்கொள்றார். ஆனா சுந்தரருக்கு முதல் நினைவு இல்லை. அப்புறம் பெருமான் காட்டி அப்புறம் பாடு உன்னை பித்தா பெரிசூடி பெருமானை அருளாலா எத்தா மறவாதை நினைக்கின்றேன் மனத்துள்ளைன்னு பாடுறார். அப்ப இந்த நான் உன்னை விரும்பாவிடினும் நீ எனக்கு நல்க வேண்டும் சொல்றார். கல்லாதார் புள்ளி போல் தேகம் விரும்பி கலங்க நின்ற. இந்த படிக்காதவர்கள், உண்மையானவற்றை அறியாதவர்கள் இந்த தேகம் தான் உண்மை நான் வைப்பாங்க. கல்லாதார் புள்ளி போல் தேகம் மோகம் விரும்பி கலங்க நின்ற. நான் அப்படி நின்றுட்டேன். பொல்லாதான் பிழை பொறுத்தன் ஆட்கொண்டு போரூர் வாழ் அருமுக புனித வேலே. பொல்லாதான் பிழையை பொறுக்கும் அருமுக புனித வேலை, 6 முகங்கள் உள்ள புனித வேலை அப்படின்னு சொல்றார். இதுல நல்லாதான் உனது பாதம் விரும்பாவிடினும் நல்க வேண்டும்னு சொல்லி இந்த அடியை குறிப்பிட்டு மிக அழகா சொல்றார். இந்த வினைகள் அப்படின்றது எப்படிப்பட்டது? நம்ம 3 வினைகள் சித்தாந்தம் நம்மளுக்கு சொல்கிறது. சஞ்சிதம், சென்ற பிறவைகள்ல நாம் செய்த செயல்களால் வருபவை. பிராத்தம், இப்பிறவில நாம் பண்ணக்கூடிய தவறுகளால் வருபவை. ஆகமியம் சொல்லிட்டு 3. அந்த ஆகமியம்ன்றது நல்லதாலும் சில நேரத்துல வினைகள் வரலாம். அப்ப இந்த 3 வினைகளால் நம்ம இருக்கிறோம். இந்த 3ல் இருந்து நம்மை யார் காப்பாற்றுவார்? பெருமான். இந்த வினை கடல்ல இருந்து கடல் தண்டு நம்மை ஆட்கொள்ள வேண்டியவன் பெருமான் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, முருகன்னா அழகுதானே, அந்த அழக சிதம்பரம் சுவாமிகள் பாடாம இருப்பாரா? அழகுனா என்ன அழகு? நாம் நினைக்கக்கூடிய அழகா? நம்முடைய அழகு அழகா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க அழகா இருக்காங்கன்னு பட்டம் தரும், அவங்களுக்கே ஒரு 60-70 வயசான தருவோமா? தரமாட்டோம். நாம் இந்த உடல் எதை சார்ந்தது? காலத்திற்கு கட்டுப்பட்டதுல. நான் இப்ப எனக்கு நேரம் மறந்து போச்சு, காலம் மறந்து போச்சு, ஒரு 10 நாள் நான் எதுவுமே பார்க்காம தூங்காம இருந்தாலும் என்னுடைய உடலுக்கு அது தெரியும். கரெக்டா ஒரு 12 மணி போல வயிறுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த நேரம் இதற்கு தெரியும். இந்த உடல் நேரத்திற்கு ஏற்ப ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த உடம்புக்கு அது தெரியும். அப்ப இந்த உடலின் மீது, இந்த உடலால் காண்பது, இந்த உடல் என்பது அழகற்றது. இந்த உடலில் உண்மையான அழகான்னு கேட்டா அழகு கிடையாது. அழகனாக இருக்கக்கூடிய பெருமானே அழகானவன் அப்படின்னு சொல்ல, அவனுடைய அருள் திறந்தான் அழகானது அப்படின்னு சொல்ல. அப்ப அவருடைய அழகு எப்படி இருக்கும்? அவருடைய அருள் தன்மைதான அவர் அழகு அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அழகி போகும்போது ரொம்ப அழகா சொல்றார். வேலும் மயிலும் விலங்கு திரு சதங்கையும் காலும் ஈராறு கணத்தோலும் சால அருந்துவமும் 6 முகமும் உள்ள போரூரா பொருள் நமது நெஞ்சமே போற்று. பெருமானுடைய இந்த ரூப தியானம், வேலும் மயிலும் விலங்கு சிறு சதங்கையும். சுவாமி என்ன பண்ணிருக்கார்? காலில் சதங்கை போட்டிருக்கார். தண்டையனி வண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன் கழில் சிலம்புடன் கொஞ்சவே. அருணநாத பெருமான் திருப்புகழ்ல திருச்செந்தூர்ல நடன காட்சி பாடுறார். அப்ப என்ன பண்றார்? தண்டையனி வண்டையும் கிண்கிணி சதங்கையும். அந்த சதங்கை இங்க வருது. வேலும் மயிலும் விலங்கு திரு சதங்கையும் காலும் ஈராறும் கணத்தோளும். இந்த தோல் எப்படிப்பட்ட தோல்னா மாலைகளை புனைந்திருக்க அடியார் பெருமக்களினுடைய புகழ் மாலையை சுமக்கக்கூடிய தோல். அருந்தவமும் 6 முகமும் உள்ள போரூரா பொருள் நமது நெஞ்சமே நெஞ்சத்துக்குள்ளே சொல்றார். எதை நீ தியானம் பண்ணணும், எதை நீ பார்க்கணும்னா 6 முகத்தை தான் பார்க்கணும், அந்த 6 தோள்கள் தான் பார்க்கணும். முருகப்பெருமான் தியானத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடம். அடுத்து இப்ப இந்த 2 பாடலோட அடியை நிறைவு செய்து கொள்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய சூழல், நாம் கடந்து வந்த சூழல், கொரோனா காலம், பெருந்தொற்று நோயின்னு சொல்லி நம்ம பேர்லாம் வச்சு, இந்த நோயினால் இத்தனை வினையால் வந்ததுதான் இந்த நோய்கள். பல்வேறு நோய்களை நாம் கடந்து வந்துள்ளோம்.
இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா எந்த பாடல் பாடலாம் சன்னதி முறையிலன்னா, மோய் ஆஹ் நோயுற்றுடாமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நூக்கி என்னை போதூரா சீரடிக்கீழ் வைப்பாய் பிரிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல். விளக்கமாக சொல்கிறேன். நோய் உற்றுடாமல், எத்தனையோ நோய்கள், இந்த நோய் உற்றுடாமல், அதற்கு நோய் வராம நொந்து மனம் வாடாமல். நோய் வந்துச்சுனாலே என்ன ஆயிடும், மனம் சாப்பிடலாம் தோணாது. ஒரு ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட போகணுமா, சாப்பிடவே தோணாது. நீங்க நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போகும், அங்க போய் பார்த்தா இன்னும் பலருடைய அந்த நோய் நிலைமையெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணுமே கவலையாது. அப்ப நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடாமல், ஒண்ணுமே இல்லை கோமா ஸ்டேஜ் அப்படின்லாம் இல்ல, பாயிற்கிடாமல் பாவியன் காயத்தை ஓர் நொடிக்குள் நோக்கி என்னை ஆழ்வார். இந்த ஓர் நொடிக்கு, இந்த காயம்னா என்ன, உடம்பு. காயகல்பம்னா இந்த உடம்பால் செய்யக்கூடியதான வித்தை. ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒரு ஒன் போரூரா ஐயா நீ சீரடி கீழ் வைப்பாய் தெரியுது. என்ன சுவாமி சொல்ற, காரைக்கால் அம்மையார் என்ன கேட்காங்க, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புன்றில் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் பாடி அறவா நீ பாடி நான் பாடி நீ ஆடும் போதும் அடிக்கீழ் இருக்க என்றார். இந்த அடிக்கீழ் திருவடிக்கீழ இருக்கிறது தான் நம்மளுடைய அடியார் பெருமக்களுடைய இருப்பிடம். சிவபுரம்னா கைலாசம்னா என்ன, கைலாசம்னா ஒண்ணுதானா? அல்லாஹ்வுடைய வரலாற்றை பாருங்க. ஞானசம்பந்தருக்கு கைலாய காட்சின்னு ஒண்ணு கிடைக்கல, சுவாமி ஜோதியோட கலந்தார். கைலாய காட்சி நம்ம சுந்தரருக்கு அப்பருக்கு திருவையாற்றுல கிடைச்சது, காரைக்கால் அம்மையருக்கு திருவாலங்காட்டுல கிடைச்சிச்சு. அப்ப கைலாயம் என்று ஒன்று கிடையாது. அடியார்களை பொறுத்து, அடியார்களின் தன்மை கேட்ப பெருமானே எல்லாவிடத்திலும் அருள் செய்யக்கூடிய பெருமான். அப்ப அவ எதுதான் உண்மையான நிரந்தரமான இடம்னா திருவடி. கீழ் வைப்பாய் ஒருரா ஐயாரின் சீரடி கீழ் வைப்பாய் புரிந்து அப்படின்னு சொல்ற. இப்ப இறுதியாக இந்த தலைப்பினுடைய பாடலுக்கு அடியேன் விடுகிறேன். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே திருப்போரூர் வாழ் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. நான் எத்தனை பிழை பண்ணாலும் எத்தனை தவறுகள் பண்ணாலும் நான் உன் பையன் தானே, நான் உன்னை அடைக்கலம்னு அடைஞ்சிட்டேனாப்பா, நான் உன் மகன் தானே, நீ தானே எனக்கு எல்லாம். ஏது பிழை செய்தால் எத்தனை பிழை செய்தால் நான் ஏன் பிழைக்கின்றவாறு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் பிழைப்பதற்கு, நான் வாழ்வதற்கு, வாழ்வதுன்னா இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து போறதா வாழ்வு? பெருவாழ்வுனா எது? பெருவாழ்வுனா பெருமானின் திருவடையை அடைந்து அதில் உற்று இருப்பதுதான பெருவாழ்வு. அந்த பெருவாழ்வு அப்ப நான் ஏன் பிழைக்குமாறு பேசு அப்படின்னு ஏதுப்படை செய்தாலும் ஏழையே இறங்கி தீது புரியாத தெய்வமே திருப்போரூர் வாழ் முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு அப்படின்னு சொல்லி சிதம்பரம் சுவாமிகள் மிக அழகாக இந்த சன்னதி முறை பாடல்களை பாடியிருக்கிறார். ஒரே ஒரு விண்ணப்பம், இத்தனையோ முருகன் மீது இலக்கியங்கள் வந்திருக்கிறது. திருப்புகழ் வாரியார் சுவாமிகளுடைய தொண்டாலும், அதே மாதிரி செங்கல்வராய பிள்ளை, வாதா சுப்பிரமணிய பிள்ளையும் இத்தனை பேருடைய தொண்டாலும் இப்போது ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப பிரபல்யமாவே அடியார் பெருமக்களால் திருப்புகழ் எல்லார் இல்லத்திலும், வேல்மாறல்லாம் ரொம்ப பிரபல்யமா இப்ப இருக்கு. திருப்புகழ்ல இருக்கக்கூடிய சாமி பண்ண வகுப்பு நூல்கள்ல தான் வேல் வகுப்பு ஒண்ணு, அதுல இருந்துதான் வேல்மாறல் வருது. அப்படி அருணைநாத பெருமானுடைய நூலை இன்று எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அடியனுடைய ஒரே ஒரு சிறு விண்ணப்பம், 715 பாடல்கள் தான். கண்டிப்பாக இந்த குழுவில் உள்ள ஒரு 5-6 பேராவது திருப்போரூர் சன்னதி முறையை படிச்சுப்பார். எல்லாமே இருக்கு, பிள்ளைத்தமிழ் இருக்கு, அவ்வளவு அற்புதமாக. மாலையெல்லாம் ரொம்ப எளிமையாக பாடல்கள், உரையே இல்லாமல் பொருள் கொள்ளும் அளவுக்கு எளிமையாக இருக்கிறது. இதையும் தாங்கள் படித்து தாங்கள் நல்ல நெறியில் பெருமானுடைய திருவடியை பேற்றை அடைய வேண்டும், அவனுடைய ஞானத்தையும் அருளையும் பெற வேண்டும்னு அப்படின்னு ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் நேர்ல திருப்போரூர் தலத்துக்கு போய் பெருமானை தரிசிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும். இந்த வரலாற்றுல அடியேன்னு சொன்ன அந்த இடத்துல இருக்க எல்லாமே இப்ப இருக்கு. திருப்போரூர் நீங்க முதல்ல போனீங்கன்னா வேம்படி விநாயகர் சன்னதி, அதைத்தான் சிதம்பரம் சுவாமிகள் முதலாக பார்த்தார்.
அதுக்கப்புறத்துக்கு வெள்ளையார் ஓடை, அதுதான் குளமா இருக்கு, நீங்க தெப்ப குளம்னு நினைச்சுக்க வேண்டாம், அது வெள்ளையார் ஓடை. உள்ள சுவாமி அம்பாள் சன்னதி இருக்கு. முருகப்பெருமான் உற்சவ மூர்த்தத்தோட பரணி மூர்த்திக்கு தனியா பரணியின் போது அபிஷேகம் ஆகக்கூடிய கந்தசுவாமி இருக்கார். பெரிய உற்சவ மூர்த்தி ஒருத்தர் இருக்கார். அப்படின்னு பல்வேறு தரிசிக்க வேண்டிய சன்னதிகள் உள்ளே அதிகம். பிரணவமலையில சிவபெருமான் இருக்கார். இவங்க எல்லாருடைய தரிசனமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். குறிப்பாக அந்த முருகப்பெருமான் பனை மரத்திலே அருட்காட்சி தரக்கூடிய அந்த பெருமான், தன்னை நாடி வரும் அன்பர்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய கருணை பெருமான், அந்த ஞான பெருமான் உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நலங்களையும் தர வேண்டும் என்று கூறி அடியேன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்படித்த வேலுண்டு இணையுள்ள குடும்பத்தை சார்ந்த அனைத்தும் இவ்வளவு சிறப்பா ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுன்றது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. வாரந்தோறும் சிந்திக்கிறது, ஒரு ஆளை நியமிக்கணும், தலைப்பு கொடுக்கணும், அதற்கான அந்த வருகையை சொல்லக்கூடிய அந்த இன்விடேஷன் ரெடி பண்ணதெல்லாம் ரொம்ப எளிமையான வேலை கிடையாது. அதை எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார் பெருமக்களுடைய திருவடியும் வணங்கி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, திருப்பை கூறுசி தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலி எறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், உச்சிவேல் முருகன். மிக மிக அற்புதமாக, மிக சிறப்பாக, குறுகிய நேரத்தில் எண்ணற்ற தகவல்களை அருமையாக ஒரு சிறப்பான கருத்துக்களை அள்ளித்தந்த அமுத சுரபியாக திகழ்ந்த சிவத்திரு ஐயா அவர்களுக்கு எங்களது வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்போரூர் தலவரலாறு பற்றி இவ்வளவு அருமையாக அற்புதமாக இதுவரை யார் கூறியையும் நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் தாங்கள் கூறியது மிக மிக அற்புதம். அதிலும் அந்த உபதேசத்தை தன்னுடைய குழந்தைகளும் பெற வேண்டும், அவர்களும் ஒழுக்க சீலர்களாக வளர வேண்டும் என்ற கருத்தை அழகா எடுத்துரைத்தது அற்புதம். அதுபோல் அபிச்சார கோமம் பற்றி கூறியது நான் அறியாத ஒரு தகவலாக இருந்தது. அதுபோல் சமராபுரி, திரிபுரம், பிராண மலை, இந்த மூன்றை பற்றி கூறியது மிகவும் அற்புதம். தாங்கள் அந்த தலைப்பை மிக அற்புதமாக எடுத்து சென்று மாணவ செல்வங்களுக்கு எவ்வளவு அழகாக பின்னூட்டம் கொடுப்பது போல் ஒவ்வொரு வரிசையாக 3 பாகங்களாக பிரித்து, முதல் பாகம், 2ஆம் பாகம், 3வது பாகம் என்று பிரித்து அதையும் தொடர்ந்து எங்களை மிகவும் அதிரச் செய்த ஒரு அள்ளித்தந்த அமுத சுரபியாக திகழ்ந்த தங்களுக்கு வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் சுப்பிரமணிய பிள்ளை எழுதிய அந்த திருப்புகள் பற்றி கூறியதும், அதாவது முருகனை தனித்த நாயனாக நக்கீரனாக தான் முதல்ல கூறினார் என்று கூறியது மிகவும் அருமை. அதுபோல் கண்ணை மூடினால் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைய செதறும், ஐம்புலன்களை நம்ம அடக்கி ஆளணும் அப்படின்னு சொன்னது மிக சிறப்பு. அது மாதிரி அபிராமப்பட்டர் எல்லாரையும் நீங்கள் சொல்லிட்டீங்க, யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாம் அருணகிரிநாதர், சுப்பிரமணிய பிள்ளை, நம்ம அபிராமி பட்டர், சிவபுராணத்தில் இருக்கிற வரிகள், காரைக்கால் அம்மையார், எண்ணற்ற சான்றோர் பெருமக்கள், அருளாளர்கள் உடைய கருத்துக்கள் எல்லாம் அற்புதமாக எடுத்து கூறினீர்கள். அதுபோல் திருப்போரூரில் அம்பிகை கட்டளை பற்றி கூறியது மிக சிறப்பாக இருந்தது. வேம்பு விநாயகரை சந்தித்தது பற்றி கூறியது, சிதம்பர சுவாமிகளின் அந்த பெருமைகளை பொருள்களை அந்த திருடன் திருடிட்டு போய் அவர்களுக்கு கண்ணு தெரியாத வகையில் செஞ்சு அவர்களுக்கும் அருள் பாலித்த அந்த வண்ணம் கூறியது ரொம்ப அருமை. வெள்ளையார் ஓடை பற்றி கூறியது மிக சிறப்பாக இருந்தது. அதாவது அடியார்கள் ஆறுமுக பிள்ளையார் அவர்கள் கூறியது பிறப்பறுப்பது தான் அடியாருடைய நோக்கம். எல்லா அருளாளர்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க. அடாப்பா, மந்திரமாவது நீர் பாடல் கூறி அதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் கூறியது. அதுமாதிரி அந்த கட்டடத்துக்கு எப்படி அந்த வரைபடம் இருக்கணும் அப்படிங்கிறத காட்சி பொருளாக தாங்கள் கூறியது எங்கள் அனைவரையும், வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களையும் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு அழைத்து சென்று அங்கேயே அமர்ந்து முருகப்பெருமானின் காட்சியை எங்களுக்கு அருளச் செய்தது போல் மிக அற்புதமாக இருந்தது தங்களுடைய ஒரு சிறப்பு சமய சொற்பொழிவு. அதுபோல் முத்துச்சிவிகை, முத்துப்பல்லக்கு பற்றி
கூறியது. முருகனே குருவாக வந்து செய்தி கூறியது. எந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எங்களுக்கு எந்திர பிரதிஷ்டை தெரியல. ஆனா நீங்க சொல்லவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பிரணவமலையில அம்பிகையும் வந்து சிவபெருமான் எல்லாரும் வந்து அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மீனாட்சியாக அருள் பாலிப்பாங்கன்னு மக்கள் கூறும் கருத்தை வந்து தாங்கள் கூறினீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. அது மாரி அந்த நூல்கள்லாம் அழகா சொன்னீங்க. விண்ணப்ப மாலை, திருப்போரூர் அந்தாதி, உபதேச உற்சவம் பத்தி கூறியது. அந்த உபதேச உற்சவம் னா என்ன? சிவபெருமான் தோள்ல முருகன் அமர்ந்து உபதேசம் செய்து ஒரு மூர்த்தியாக காட்சி அளிப்பது அப்படின்னது மிக மிக அற்புதமாக இருந்தது ஐயா. அதுபோல யானை தான் அங்க வந்து எதிர்ல இருக்கும். எப்பயுமே மயில் தானே எல்லா முருகன் கோயில்லயும் இருக்கும். ஆனா, இங்கே வந்து திருப்போரூர்ல யானை தான் எதிர்ல அமைஞ்சிருக்குன்னு சொன்னது. ஒரு மிக சிறந்த தகவல் ஒன்று கூறுனீங்க. அதாவது எங்கேயுமே கொடிமரம் தான் முன்னுக்கு இருக்கும். இங்க வந்து கோபுரம் முன்பு தான் கொடிமரம் இருக்கு அப்படின்னு அழகா சொன்னீங்க. சன்னதி மலை பற்றி கூறியது. அதாவது ஆன்மா வந்து எந்தவித சிந்தனையிலயும் லயிக்காம கூடிய ஒரு சிறந்த தலமாக இருக்குது. அங்க பெருமாளுடைய திருமேனிய தாங்கள் வர்ணிச்சது அவ்வளோ ஒரு அற்புதம். அப்படியே கண்ணு முன்னுக்கே முருகப்பெருமான் அவருடைய மனைவிமார்களோட வந்து இருந்த மாரி அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அது மாரி பிள்ளைத்தமிழ் அடைக்கல பத்து பற்றி கூறியது. அதில 75 பாடல்கள் இருக்கு அப்படின்னது. அது மாரி கட்டியம்ங்கிறதும் புதுசா நான் கேள்விப்பட்டேன். அதில பெரிய கட்டியம், சின்ன கட்டியம் பத்தி தாங்கள் கூறியது. அது மாரி பனை மரத்தில வந்து முருகப்பெருமான் ரொம்ப அற்புதமாக காட்சி அளித்தார் அப்படின்னு தாங்கள் கூறியது. அது மாரி முருகன் வந்து கருணை வடிவானவன். அதாவது சூரபத்மனை வந்து அவர் வந்து கொல்லாம ஆட்கொண்டு வேலும் மயிலுமா அவர் தன் அருகிலேயே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. அது மாரி சிவபுராணத்தில இருக்க அந்த அற்புதமான வரி சொல்றப்ப மெய் சிலிர்த்துருச்சுயா. "தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, யோ எத்தனை உறவுகள் இருந்தாலும் தாய்க்கு ஈடான ஒரே தெய்வமே தெய்வந்தான்" அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அது மாரி குழந்தை அழுத குரல் கேட்டு அந்த பாட்ட என்ன அழகா ஒவ்வொரு வரிய சொல்லி, சொல்லி சின்ன குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு பாடலும், பொருளும் வரி வாரியா, வார்த்தை வார்த்தையா அற்புதமா எடுத்து குடுத்தீங்க. அதாவது குழந்தை அழுத குரல் கேட்டு தாய் எப்படி வருவாளோ, உடனே என்ன செய்ய மாட்டா, பால் குடுக்க மாட்டா, அமுது ஊட்ட மாட்டா அப்படின்னு அழகா சொல்லிட்டு, "கண்ணே, மணியே" அப்படின்னு கொஞ்சுற அழகு அத பத்தி சொன்னது. அந்த மாரி முருகப்பெருமான் நமக்கு வந்து அருள் பாலிப்பார் கூறியது ரொம்ப சிறப்பு. அதே மாரி லலிதா சகஸ்ரநாமத்தில அத்தன பேரும் அழகா நீங்க எடுத்து கூறுனீங்க. "ஆத்தாளையங்காள் அபிராம வள்ளியை" பற்றி இந்த பாடல் சிறப்புகள் சொன்னீங்க. அதே மாரி வினையேன் அந்த நினைத்த வினையேன் நினைத்த பாடல் பாடி பொருள் கூறுனீங்க. உண்மையிலேயே இவ்வளோ நேரம் போனதே தெரியல. ஆனா எண்ணற்ற கருத்துக்கள், அளவற்ற செய்திகள் எங்களுக்கு அள்ளி குடுத்துருக்கீங்க சிறப்பா. அது மாரி செல்வந்தருடைய இலக்கணம் அழகா சொன்னீங்கய்யா. அதாவது கேட்கறதுக்கு முன்னுக்கு குடுக்கணும். அதுதான் அவனுடைய இலக்கணங்கிறத ரொம்ப ரொம்ப அற்புதமா நீங்க சொன்னீங்க. அது மாரி அந்த 3 வினைகள் பத்தி தாங்கள் கூறியது மிக மிக அற்புதமாக இருந்தது. அம்மா நிறைவா நீங்க சொன்ன அந்த பாடல் உண்மையிலேயே சொல்றேன். உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர திருப்போரூர் முருகனுடைய ஆசி தங்கள் மூலமாக எங்கள் இல்லங்களில் மிகச் சிறப்பாக வந்து இன்னைக்கு ஒரு திருப்போரூர் முருகப்பெருமான எங்களுக்கு அழைச்சு வந்து இந்த பாடலை எது பிழை செய்தாலும் அப்பப்பா அந்த பாடல் நீங்க பாடி அதுக்கு பொருள் சொன்ன விதம் வந்து மிக மிக அற்புதமாக இருந்ததுயா. உங்களை இந்த குழுவிற்கு அறிமுகம் செய்த சிவத்திரு மீனாட்சி அம்மா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அவர்களுக்கும் நமது வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக நன்றிகளை மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். தாங்கள் அடிக்கடி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு சொற்பொழிவு ஆற்றி முருகப்பெருமானை எங்கள் கண்முன் நிறுத்த வேண்டும் என்று நமது வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக நமது தலைவர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்கள் சார்பாகவும், சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்கள் சார்பாகவும், சிவத்திரு பிரேமா அம்மா அவர்களின் சார்பாகவும், எங்கள் வேலுண்டு வினையிலே குழுமத்தின் மிகச்சிறந்த அடியார்களின் சார்பாகவும் தங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி அற்புதமான அறியாத கருத்துக்களை அறிய வைத்த தங்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்வது உங்கள் மதுரை வள்ளியம்மை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடியார்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறவும்.